पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। भीष्मद्रोणतटां जयद्रथजलां गान्धारनीलोत्पलां शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुलाम् अश्वत्थामविकर्णघोरमखरां दुर्योधनावर्तिनीं सोत्तीर्णा खलु पाण्डवैरननदीं कैवर्तककेशवः पाराशर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटं नानाख्यानककेसरं हरिकथा सम्बोधनाभूतितम्। लोके सज्जनषट्पदैरहरः पेपीयमानं मुदा भूयाद्भारतपङ्कजं कलिमलं प्रध्वंसिनः श्रेयसे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण।
ஓம் நாராயண பரோ வியக்தாத் அண்டமவ்யக்த சம்பவம் அண்டஸ்யாந்தஸ்தினி லோகாஹ சப்தத்வீபாச்ச மீதினி. ஓம். நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில மூணாவது சாப்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா 4வது ஸ்லோகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த 4வது ஸ்லோகத்தோட பாஷ்யம் முடிகிற இடத்துல நிற்குது. ஒரு ரெண்டு சின்ன லைன் விட்டு போயிருக்கு நேற்று. இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, முக்கியமான ஸ்லோகம். ந கர்மணாமனாரம்பாத் நைஷ்கர்மியம் புருஷோஸ்னுதே நச்ச சந்நியசனாதேவ சித்திம் சமதிகச்சதி. ந கர்மணாமனாரம்பாத் நைஷ்கர்மியம் புருஷோஸ்னுதே நச்ச சந்நியசனாதேவ சித்திம் சமதிகச்சதி. ஆச்சாரியர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அர்ஜுனன் வந்து பாத்தீங்கன்னா என்ன நினைக்கிறான், 2 விதமான நிஷ்டைகள் சொல்லியிருக்கு. இந்த 2 விதமான நிஷ்டைகள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எது சிறந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சந்நியாச நிஷ்டைன்னு சொல்லக்கூடிய தான்ல நிக்கிறது அதுதான் சிறந்தது. அப்படின்னும் போது யாருக்காவது மனசுல தோணலாம், நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்பவே போய் காட்டுல எங்கேயாவது உட்காரலாம், எங்கேயாவது தனியா ஏகாந்தமா இருக்கலாம், கருமத்தை எல்லாத்தையும் விட்டுடலாம். ஏன்னா கருமம் வந்து பாத்தீங்கன்னா பந்த காரணம். கருமத்தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மள எல்லாம் பந்தப்படுத்துது. அப்ப கருமத்தை எல்லாத்தையும் விட்டுறலான்னு யாருக்காவது தோணலாம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அது முடியாதுன்றதுக்காக இங்க ஆச்சரியர் சொல்றாரு, ந கருமனாம் அனாரம்பாத். கருமங்களை வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிக்காமல் ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா சும்மா உட்கார்ந்து இருக்கிறதுனால நைஷ்கர்மிய சித்தியை அடையவே முடியாது. அது ஸ்டெப்ஸ் இருக்கு. நைஷ்கர்மிய சித்தி அடையணும்னா ஞானம், ஞான நிஷ்டை. ஞானம் இல்லாமல் வெறுமை உட்கார்ந்துருந்தோம் அப்படின்னா நைஷ்கர்மிய சித்தியை அடைய முடியாது. அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த திருவண்ணாமலைக்கு வந்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் சும்மா தான் உட்கார்ந்துருக்காங்க. நிறைய சாதுக்கள் எங்களுக்கு தெரியும், ஹெல்ப் பண்றோம். இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. அவங்களால யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. ஏகப்பட்ட சன்னியாசிகள் பேர்ல ஏகப்பட்ட பேர் உள்ள உட்கார்ந்துருக்காங்க, கர்மம் பண்றது இல்லை. யாரையாவது கூப்பிடுவாங்க, வெளியூருக்கு வந்து பாத்தீங்கன்னா கூப்பிடுவாங்க, சாமி வாங்க கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா பூஜை பண்றதுக்கு ஆள் இல்லை, மாசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5000 6000 கொடுக்குறோம், வந்து பூஜை பண்ணுங்க. நாங்க போகவே மாட்டோம். யாருக்காவது ஹெல்ப் பண்ணுங்க வாங்க, கொஞ்சம் சேவையெல்லாம் இருக்கு பண்ணுங்க, நாங்க போகவே மாட்டோம். இந்த கோயில்ல வந்து உழவார பணி இருக்கு, வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஹெல்ப் பண்ணலாம், சுவாமிக்கு சேவையாயிடும், போக மாட்டோம். இல்ல கிரிவலம் போனா போங்க, எல்லாத்துக்கும் டெய்லி கிரிவலம் போயிட்டு இருங்க, அதுவும் பண்ண மாட்டோம். அப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த கர்மத்தையும் பண்ண மாட்டோம், சும்மா இருப்போம் அப்படின்னு நிறைய கூட்டம் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்மத்தை ஆரம்பிக்காமல் இருக்கிறது தான் உத்தமம் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கான். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்லோகத்துல ஆச்சாரியர் கண்டனம் பண்றார். சும்மா கர்மத்தை ஆரம்பிக்காம சும்மா இருக்கிறதுனால கண்டிப்பாக ஞான நிஷ்டைன்னு சொல்லக்கூடிய தான் கண்ணுல நிக்கிறது சம்பவிக்காது, முடியவே முடியாது. நைஷ்கர்மிய சித்தியை ஒரு மனிதன் அடைய முடியாது. அது மட்டும் இல்ல, நச்ச சந்நியசனாதேவ, சந்நியாசம் பண்றதுனாலேயே என்ன பண்ண முடியாது, சித்திம் சமதிகச்சதி, அந்த சித்தின்னு சொல்லக்கூடிய சம்யக்கு அதிகச்சதி நன்றாக அடைதல் என்பது முடியவே முடியாது. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சந்நியாசம் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கான், நிறைய பேர் வேலை இல்லாம உட்கார்ந்துருக்கான். அப்ப வேலை இல்லாம உட்கார்றதுனாலயோ இல்ல எல்லாத்தையும் சந்நியாசம் பண்ணிட்டு உட்கார்றதுனாலயோ, முறைப்படி நிறைய சன்னியாசிகள் முறையா வந்து பாத்தீங்கன்னா தீட்சை எடுத்து எல்லாம் பண்ணாம உட்கார்ந்து இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. தீட்சை எடுக்காம வந்து பாத்தீங்கன்னா கிராமங்கள்ல போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆலமரத்தடியில வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் சும்மாவே உட்கார்ந்துருப்பான். இப்பெல்லாம் இருக்கான்னு தெரியல, முன்னாடிலாம் நிறைய இடத்துல வந்து சாலைகள் இருக்கும், அங்கேயே உட்கார்ந்தே கிடப்பாங்க, காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் உட்கார்ந்தே இருப்பாங்க. அப்ப அவங்க எல்லாம் சம்மதி அந்த நைஷ்கர்மிய சித்தி அடைஞ்சாங்களான்னா அடையல. அதே மாதிரி சன்னியாசிகளா இருக்கிறவங்க எல்லாமே அடைஞ்சாங்களா, அடையல. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், கர்மம் கர்மயோகம், கர்மயோகத்தினால உண்டாகக்கூடிய சமத்துவ புத்தியை அடைஞ்சாதான் அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த நிஷ்டைக்கு போறதுக்கு நல்ல ஹெல்ப்பா இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா சமத்துவ பாவத்தை அடையாதவன் என்ன பண்ண முடியாது, நிஷ்டையை அடைய முடியாது. அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க கர்மத்தை ஆரம்பிக்கணும், அதுக்கப்புறம் கர்ம யோகத்துக்கு போகணும், அதுக்கப்புறம் சமத்துவத்தை அடையணும். சமத்துவத்தை அடையறதுக்காக கண்டிப்பா கர்மத்தை செய்தே ஆக வேண்டும் அப்படின்றதுதான் இந்த மந்திரத்துல முக்கியமானது சொல்ல வர. சொன்னதுக்கு பிறகு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
கடைசி ரெண்டு பேராகிராஃப் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு வரணும். 22வது பேஜ்ல நடுவுல இருக்கு பாருங்க. கர்மனாம் அனாரம்பாத், கர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிக்காம விட்டுட்டோம் அப்படின்னா, கர்மனா அனாரம்பாத் நைஷ்கர்மியம் ந அஸ்னுத இதி வச்சனாத், நைஷ்கர்மியத்தை அடைய முடியாது, கர்மத்தை ஆரம்பிக்காமல் விட்டால் நைஷ்கர்மியத்தை அடைய முடியாது அப்படின்ற வச்சனம் கீதாச்சாரியர் சொல்லியிருக்கார். அந்த வச்சனத்தை கேட்டுட்டு தத் விபரியாத், அதுக்கு ஆப்போசிட்டா வந்து பாத்தீங்கன்னா தேஷாம் ஆரம்பாத் நைஷ்கர்மியம் அஸ்னுத இதி கம்யதே, என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்ப கர்மத்தை விட்டா வந்து ஆரம்பிக்காம விட்டா வந்து பாத்தீங்கன்னா நைஷ்கர்மியத்தை அடைய முடியாது. அப்ப கர்மத்தை ஆரம்பிச்சிடலாமா? ஆப்போசிட் அர்த்தம் என்னது? கர்மத்தை பண்ணாதான் நைஷ்கர்மிய சித்தியை அடைய முடியும். அப்ப இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாரும் கர்மியத்தை பண்ணிக்கிட்டு தானே சுவாமி இருக்காங்க. அப்ப அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நைஷ்கர்மிய சித்தி அடைஞ்சிருக்காங்களா, தன்னில் தான் நிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், இந்த கர்மத்தை ஆசையோடு நீங்க பண்றீங்க அப்படின்னா இந்த கர்மம் என்ன பண்ணும், சின்ன கர்மமா இருந்தாலும் சித்தத்தை விக்ஷேபப்படுத்துறது. இந்த சித்தத்தை விக்ஷேபப்படுத்துறதுனால வந்து பாத்தீங்க அப்படின்னா மேல ஸ்டெப் ஏறி மேல போகும்போது நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, கர்மயோகம், அந்த சமத்துவத்தை அடைஞ்சதுக்கு பிறகு என்ன பண்ணணும், 6:3 சொல்லியிருக்கு. என்ன இருக்கணும், எல்லாத்தையும் சமத்துவத்தை அடைஞ்சவன் கர்மத்தை தியாகம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், தான் தன்னில நிக்கிறதுக்கான முயற்சியை செய்ய வேண்டும். அப்ப அதனால கர்மத்தை ஆரம்பிச்சா, கர்மத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால சித்தியை அடையலான்னு நீங்க ஆப்போசிட்டா மீனிங் எடுக்க வேண்டியிருக்கும். ஆனா வந்து அது தாற்பயம் இல்லை. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்றார், கஸ்மாத் புனக காரணாத் கர்மனாம் அனாரம்பாத் நைஷ்கர்மியம் ந அஸ்னுத இதி. எந்த காரணத்தினால வந்து பாத்தீங்க அப்படின்னா கர்மங்களை ஆரம்பிக்காம இருந்தா, கர்மத்தை ஆரம்பிக்காம இருக்கிறதுனால ஏன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த நைஷ்கர்மிய சித்தியை அடைய முடியாது, ஸ்தித பிரஜனம் ஆக முடியாது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். கேட்டோன்னு ஆச்சாரியார் பாஷ்யம் சொல்றார், உச்சதே. ஸ்லோகத்துல 2வது லைன் இருக்குல்ல, என்னது 2வது லைன், ந சந்நியசனாதேவ சித்தியம் சமதிகச்சது. அத ஆச்சாரியார் சொல்றார், கர்ம ஆரம்பஸ்ய ஏவ நைஷ்கர்மிய உபாயத்துவார். ரொம்ப அற்புதமா சொல்றார், கர்மத்தை ஆரம்பிக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா நைஷ்கர்மிய சித்தி அடையறதுக்கான உபாயமாக சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா உபாயம் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா உபேயத்தை வந்து பாத்தீங்கன்னா அடைய முடியாது. ரொம்ப முக்கியமானது. உபாயத்தை அடையணும், உபேயத்தை அடையணும், லட்சியத்தை அடையணும் அப்படின்னா ஒரு உபாயம் தேவைப்படுது. அப்ப கர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சாதான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க நைஷ்கர்மிய சித்தியை அடைய முடியும். கர்மத்தை ஆரம்பிக்கணும், அந்த கர்மத்தை நைஷ்கர்மியமா நிஷ்காமமா பண்ணணும், சமத்துவத்தை அடையணும், அதுக்கப்புறம் தான் ஞானம் வந்து பாத்தீங்கன்னா பிரவருத்தி ஆகும், ஞானத்துக்கு அப்புறம் தான் ஞான நிஷ்டையானது செய்யப்படும் அப்படின்னு அந்த இடத்துல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. அதனால வந்து பாத்தீங்கன்னா உபாயம் உபேயம்னு நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த உபாயம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்மம் தான் கர்ம யோகமா பண்ணும் போது உபாயம் ஆயிடுது, சமத்துவம் கிடைக்குது, அது உபாயம். அதை வச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஞான நிஷ்டையை அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணியிருக்கார், நிறைய கொட்டேஷன் எல்லாம் கொடுத்தார். நம்ம எல்லாத்தையும் பார்த்துருக்கோம். மகாபாரதத்துல இருக்கக்கூடியது எல்லாத்தையும் சொன்னார். பிருகதாரண்ய உபனிஷத் மந்திரத்தை சொல்லியிருக்கு. முன்னாடி இருந்த பிராமணர்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணாங்க, யஜ்ஞேன தானேன தபசா அநாசகேன பிராமணா விவிதிஷந்தி. முன்னாடி இருந்தவங்களுக்கு எல்லாம் பேட்டர்ன் கிளியரா இருக்கு. கர்மம், உபாசனம், ஞானம் ரொம்ப கிளியர். கர்மத்தை பண்ணணும், நிஷ்காமியமா பண்ணணும், யஜ்ஞம் தானம் தபசு நல்லா பியூரிஃபை பண்ணும். அந்த பியூரிஃபை ஆனதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா பாப்பம் நாசமாகும். பாப்பம் நாசமாச்சு அப்படின்னா என்ன ஆகும், அந்த இடத்துல ஞானம் உற்பத்தி ஆகும். அப்போ க்ஷயாத் பாப்பஸ்ய கர்மனக ஞானம் உற்பத்தியதே. நல்ல தெளிவா வந்து பாத்தீங்கன்னா ஸ்மிருதிகள் சொல்லுது, உபனிஷதங்கள் சொல்லுது. நம்ம பாப்பம் நாசமாகிறதுக்காகத்தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நிஷ்காம கர்ம யோகத்தை செய்ய வேண்டும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வரிசையா சொல்லிட்டு சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 23வது பேஜ்ல இன்னைக்கு பாட்டம் ஆரம்பிக்கணும். கடைசி 2 பேராகிராஃப் மட்டும் அன்னைக்கு கிளாஸ்ல விட்டுருக்கோம். போன கிளாஸ்ல நிறைய கொட்டேஷன்லாம் படிச்சதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேள்வி வருது ஒரு ஆளுக்கு, நனு ச நனுன்னு அர்த்தம் என்னன்னு தலையை சொறிகிற மாதிரி கொஸ்டின் பண்ற இடத்துல எல்லாம் நனுன்னு வரும். ஒரு சிஷ்யர் வந்து பாத்தீங்கன்னா சந்தேகப்படுறான், சுவாமி அபயம் சர்வபூதேபியோ தத்வா நைஷ்கர்மியம் ஆச்சரே. ஒரு வச்சனம் இருக்கு, சந்நியாசத்தை விதிக்கக்கூடிய வச்சனம்.
இருக்கு. அது சொல்லுது அபயம் சர்வபூதேபியோ. நாங்க வந்து பாத்தீங்கன்னா சன்னியாசம் எடுக்கும்போது அந்த கிரியால வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்மத்தை பண்றதுக்கு வந்து 2 ரைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்கு. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா குடுமின்னு ஒண்ணு வச்சிருப்போம். அதுக்கப்புறம் வந்து யஜ்யோபவீத சம்ஸ்கார், அந்த யஜ்யோபவீதம் இருக்கும். இந்த 2 இருந்தாதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆள் வைதிகத்துல சொல்லக்கூடிய வேதத்துல சொல்லக்கூடிய கர்மங்களை எல்லாத்தையும் பண்ண முடியும். சந்தியாவந்தனத்துல இருந்து இருக்கக்கூடிய எல்லா கர்மங்களையும் பண்ண முடியும். இது கடைசியில நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சன்னியாச தீட்சை அப்போ ஒரு 3 மணி 3:30 மணி 4 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா கூட்டிட்டு போய் நதிக்கரையில வச்சு இந்த கிரியா பண்ணுவாங்க. சுவாமி என்ன பண்ணுவார் அப்படின்னா, தீட்சை கொடுக்குற சுவாமி என்ன பண்ணுவார், நாங்க ஒரு 3 முடியை மட்டும் முந்தின நாளே எல்லாத்தையும் கட் பண்ணிடுவோம். கட் பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 முடி 5 முடி மட்டும் வச்சுப்போம். 5 முடியை விட்டுட்டு, ஏன்னா அது பிளக் பண்ணி பிடுங்கிறதுக்கு வசதியா இருக்கும் அப்படின்னு. குருநாதர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டினா, அந்த 5 முடியை பிடிச்சு 3 முடியை பிடிச்சு ஒரு இப்படி இழுத்தோட அது வந்து பாத்தீங்கன்னா கையோட வந்து முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அந்த யஜ்யோபவீதத்தை தூக்கி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த நதியில வந்து பாத்தீங்கன்னா விட்டுருவாங்க. விட்டுட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க ஒரு பிரதிஜா இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, அபயம் சர்வபூதேபியோ மத்தஹா அப்படின்னு ஒரு மந்திரம் சொல்ல வேண்டியிருக்கும். இதெல்லாம் வேற நிறைய பிரக்கிரியா இருக்கு. நான் சும்மா லைட்டா சொல்றேன். இங்க இருக்கிற மந்திரம் தான் அபயம் சர்வபூதேபியோ அப்படின்னு இருக்குல்ல. நான் வந்து பாத்தீங்கன்னா என்னிடமிருந்து எல்லா ஜீவராசிகளும் அபயத்தை அடைந்தது. நான் இனி எந்த ஜீவராசியும் ஹர்ட் பண்ண மாட்டேன், கொல்ல மாட்டேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கையை தூக்கி வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா பிரதிஜா பண்ணுவாங்க சன்னியாசிகள். சன்னியாசம் பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா எந்த கருமத்தையும் செய்ய மாட்டேன்னு சங்கல்பம் பண்ணிக்கிட்டு, நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 உலகத்தையும், இந்த லோகம் பரலோகம் எதையுமே பிராப்தி பண்றதுக்கு நான் கர்மத்தை செய்ய மாட்டேன், நான் வந்து சதா காலமும் ஆத்மாலேயே நிக்கிறதுக்கான முயற்சியை செய்வேன் அப்படின்னு சங்கல்பம் பண்ணிக்கிறேன். கர்ம சந்நியாசம், கர்மத்தை வந்து லிட்ரலா வைதிக முறைப்படி என்ன பண்றது, தியாகம் செய்தல். அதான் இங்க சொல்றாரு. சிஷ்யன் கேட்கிறான், அபயம் சர்வபூதேபியோ தத்வா, நீங்க எல்லா ஜீவராசிக்கும் வந்து பாத்தீங்கன்னா அபயத்தை தந்துட்டு நைஷ்கர்மியம் ஆச்சரியத்து. நைஷ்கர்மியம் என்ன அர்த்தம், வெறும் மனை வந்து பாத்தீங்க அப்படின்னா வேதாந்தத்தை மட்டும் கேட்டுக்கிட்டு எந்த கருமத்தையும் செய்யாதே அப்படின்னு விதிவாக்கியம் இருக்கு. அந்த விதியை பார்த்துட்டு இத்தியாதவு கர்த்தவிய கர்ம சந்நியாசாத், செய்ய வேண்டிய கர்மங்களை எல்லாத்தையும் விட்டுட்டு, கர்த்தவியம்னா டியூட்டிஸ் நிறைய இருக்குமே, எப்போ முடியறது சாமி, எந்த காலத்துலயும் முடியாது. டியூட்டி வந்து நின்றுகிட்டே இருக்கும். எனக்கு இது பண்ணணும், எனக்கு இது பண்ணணும், எனக்கு இது பண்ணணும் அப்படின்னு நமக்கு முன்னாடி வந்துகிட்டே இருக்கும். ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ல இருந்து நம்ம தப்பிச்சு போகவே முடியாது. எவனுக்கு வைராக்கியம் வந்துச்சோ அவன் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, என்ன வேணா ஆகட்டும், நான் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மத்துல நிக்கணும் அப்படின்னு எல்லாத்தையும் விட்டுட்டு, இது நைஷ்கர்மிய பிராப்தியும் தரிசையன், அவன் நைஷ்கர்மிய பிராப்தியை அடைகின்றான் அப்படின்னு சந்நியாச விதியில இருக்கிறது காட்டப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. லோகேச்ச, அது மட்டும் இல்ல, வைதிகத்துல இந்த மாதிரி மந்திரங்கள் இருக்கு வேதத்துல. அது மட்டும் இல்லாம உலகத்திலேயே நம்ம பாக்குறோம். திண்ணையில பாத்தீங்க அப்படின்னா, கிராமத்து திண்ணைகள்ல இப்ப கூட கிராமங்கள்ல போனா அப்படிதான் இருக்கு. நான் போகும்போது பார்த்துட்டு இருக்கேன். நான் ஒரு மரத்தடி, எல்லா ஊர்லயும் ஒரு மரம் இருக்கும், அரச மரமோ ஆலமரமோ இருக்கும். அது ஸ்பெஷல், கிராமம்னா ஸ்பெஷல். அதுக்கப்புறம் சாவடின்னு சொல்லுவாங்க. அந்த சாவடியை வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஓடெல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க, திண்ணை மாதிரி போட்டு வச்சிருப்பாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கர்மம் பண்ணாம நிறைய பேர் இருப்பாங்க. உலகத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா லோகேச்ச கர்மனாம் அனாரம்பாத், யாரும் வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தை பண்ணாம வேலைக்கு போகாம ஊர் சும்மா வந்து பாத்தீங்கன்னா சும்மா வெட்டியா உட்கார்ந்துருப்பான். அவனை பார்த்துட்டு நம்ம என்ன சொல்றோம், நைஷ்கர்மியம் இது பிரசித்த தரம், நல்லா சொல்றோம் அவன் வேலை இல்லாம இருக்கான்ப்பா அப்படின்னு. நம்ம என்ன சொல்லுவோம், வேலை இல்லாம சும்மா இருக்கான். சும்மா இருக்கிறான்றதுக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா, சும்மா இருக்கிறான்றதுக்கு அர்த்தம் நைஷ்கர்மிய சித்தின்னு அர்த்தம். அப்படியா சுவாமி அப்படின்னா, ஞானி புருஷர்கள் சும்மா இருக்கிறதுக்கும் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா கிராமங்கள்ல வந்து மரத்தடியில சும்மா இருந்துகிட்டு இருக்கிறதுக்கும் 2 டிஃபரெண்ட் இருக்குல்ல உங்களுக்கு. அருணகிரிநாதருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா திருவண்ணாமலையில சுவாமி வந்து பாத்தீங்கன்னா தரிசனம் கொடுக்குறாரு. முருகப்பெருமான் வந்து தரிசனம் கொடுத்துட்டு ஓங்காரத்தை சொல்லி சும்மா இரு சொல்லற அப்படின்ற, இந்த சும்மா இரு அப்படின்ற வார்த்தை வந்து ரொம்ப உத்கிருஷ்டமானது. சமாதி அபியாசத்துக்கு போய் 12 வருஷம் சுவாமி என்ன பண்றார், ஒரே இடத்துல அருணகிரிநாதர் சுவாமி ஆகி ஒரு பெரிய செயின்டா திருப்புகள் பாடுற அளவுக்கு வர்ற. அப்ப அனுபூதி ஆயிடுச்சு அவருக்கு. இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பெரியவங்க சொல்லக்கூடிய அந்த சும்மா இரு, அந்த சும்மா இரும் பெரியவங்க எல்லாம் சும்மா இருந்தாங்க. அந்த சும்மா இருத்தலும் ஊருக்குள்ளார வந்து கிராமங்கள்ல வெட்டியா ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறதுக்கும் வேலை இல்லாம டிஃபரன்ஸ் இருக்கா இல்லையா?
ஆனா பாக்குறதுக்கு எப்படி இருக்கும்? சுவாமியும் வந்து நிதித்தியாசனம் பண்ணி முடிச்ச அந்த சுவாமியும் அனுபூதி பண்ணவரும் இல்ல நிதித்தியாசனத்துல இருக்கிற சன்னியாசியும் அவர் என்ன பண்ணுவார்? உள்ளுக்குள்ள அகம் பிரம்மாஸ்மிலேயே சதா காலம் அகம் அகம் அகம்னு இருப்பார். கூட பக்கத்துல இருக்கிறவனும் வேலை வெட்டி இல்லாம இருக்கிறவனும் அவனும் என்ன பண்ணுவான்? சும்மா தான் உட்கார்ந்து இருப்பான். ஆனா ரெண்டு பேத்துக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. அப்போ வேதத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா சும்மா இருன்னு சொல்லியிருக்கு சன்னியாசம் பண்ணிட்டு. லோகத்திலையும் நம்ம பாக்குறோம் என்னன்னு கேட்டா கர்மத்தை ஆரம்பிக்காம இருக்கிறவன சும்மா இருக்கான் அப்படின்னு நம்ம வந்து பிரசித்தமா சொல்றோம். அதனால ஆகையினால் நைஷ்கர்மிய அர்த்தினக நைஷ்கர்மியத்தை வந்து பாத்தீங்கன்னா யாருக்காவது விருப்பப்பட்டாங்கன்னா, நான் சொரூபத்துல நிக்கணும், நான்ல நிக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவர்கள் கிம் கர்ம ஆரம்பனே, அவங்க எதுக்காக வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கணும். கிம் கர்ம ஆரம்பேன இது பிராப்தம். எதுக்காக கர்மத்தை பண்ணிக்கிட்டு பேசாம வந்து பாத்தீங்கன்னா உட்கார்ந்துடலாமே, உட்கார்ந்தா வந்து பாத்தீங்கன்னா நடந்துருமே, நைஷ்கர்மி சித்தி நடந்துருமே, தான்ல நின்னரலாமே அப்படின்னு பிராப்தி ஆச்சுன்னா அத ஆக. அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா 2வது லைன் பாஷ்ய மந்திரத்துல 2வது லைன் சொல்லப்படுது. நச்ச சந்நியசனாத் ஏவை. ஆச்சாரியர் சொல்றாரு சந்நியாசத்தினால மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஆகாது சாமி. ஏன் அப்படின்னா ந அபி சந்நியசனாத், சந்நியாசம் செய்து கொள்வதால் மட்டுமே கேவலாத் சந்நியாசம். நல்லா தெரிஞ்சுக்கணும். வெறுமனே சந்நியாசம் பண்ணிக்கிட்டா, என்னோட குருநாதர்கிட்ட நான் போனப்போ இங்க இருந்து திருவண்ணாமலை, இங்க இருந்து ரிஷிகேஷ் போறேன் நான். எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா சந்நியாசம் அது மட்டும் தான் தெரிய முடிய, சந்நியாசத்துல எத்தனை வெரைட்டி இருக்கு, எதுக்காக எடுக்கணும் எல்லாம் அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. நமக்கு தெரிஞ்சது தமிழ்நாட்டில இருந்து போனா என்னது சந்நியாசம் அப்படின்னு. சுவாமிகிட்ட போனோன்னு, என்னோட ஆச்சாரிய சுவாமிகிட்ட போனோன்னு ஒரு 4-5 மாசம் கழிச்சு ஏதோ சன்னியாச ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு. என்னோட குருநாதர்கிட்ட சன்னியாசம் எடுக்கிறதுக்கு போறாங்க. நானும் சின்ன குழந்தை மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சுவாமி எனக்கும் சன்னியாசம் வேணும், எனக்கும் கொடுங்க, எனக்கு கொடுங்கன்னு போய் சின்ன குழந்தை வந்து பாத்தீங்கன்னா மிட்டாய் கேட்கற மாதிரி கேட்டேன். சுவாமி வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைமுக்கு மேல வந்து அவரால் பொறுமை இல்லை, சுப்ரம் அப்படின்ட்டு பேசாம சும்மா வந்து பாத்தீங்கன்னா நச்சு சன்னியாசம் கொடுத்தேன். சன்னியாசம் என்ன உனக்கு என்ன ஏதோ காஃபி மாதிரி நினைச்சியா, ஒரு சாக்லேட் எடுத்து கொடுக்குற மாதிரி கொடுத்துறதுக்கு, சும்மா இரு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் என்ன இவ்வளவு கோவப்படுறாரு, சன்னியாசம் கேட்டது தப்பா அப்படி. இன்னொரு இடத்துல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, எனக்கு போன ரிஷிகேஷ்ல போன மாத்திரத்திலேயே ஒரு நாகா பாபா ஆசிரமத்துல மாட்டினேன். எனக்கு விவேகானந்தர் மேல கொஞ்சம் பக்தி அதிகம். விவேகானந்தர் தங்கின இடத்துல எல்லாம் போய் தங்கணும் அப்படின்ட்டு விவேகானந்தர் தங்கினது வந்து ஒரு இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாகா ஆசிரமத்துல தங்கியிருந்தேன். அந்த நாகா ஆசிரமத்துல தங்கின மாத்திரத்துல அவங்க என்ன பண்ணாங்க, போய் 1 வாரம் ஆச்சு. 1 வாரம் ஆனதுக்கு பிறகு அங்க ஒரு சன்னியாசி வந்தார். அவர் சொன்னார், சன்னியாசம் எடுத்துடலாமா கொடுத்துடலாமா அப்படின்னா, எனக்கு சன்னியாசம் தான் வந்திருக்கேன், சன்னியாசம் கொடுத்துடலாம் அப்படின்னு. உடனே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு மொட்டையை போட்டு விட்டாங்க, ஒரு ருத்ராட்ச கொட்டையை மாட்டி விட்டாங்க. முடிஞ்சு போச்சு. அடிச்சா உனக்கு நாளை மறுநாள் வந்து உனக்கு ஹரித்வாரில் வச்சு சன்னியாசம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா நான் மெதுவா வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு இடத்தோட போறேன். ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து அங்க பார்த்தேன், தமிழ்காரர். அவர் என்ன சொன்னாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேட்கிறாரு, என்னது புதுசா இருக்கு, மொட்டை அடிச்சிருக்கீங்க, கொட்டை போட்டிருக்கீங்க, பட்டை போட்டிருக்கீங்க. ஆமா நான் சன்னியாசம் எடுக்க போறேன், ரொம்ப சந்தோஷம், எனக்கு சன்னியாசம் கொடுக்க போறாங்க, எனக்கு நாளை மறுநாள் வந்து சன்னியாசம். சன்னியாசமா இந்த சமயத்திலேயே? சன்னியாசத்துக்குன்னு காலம்லாம் இருக்கு. காலம் சாஸ்திரம் சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, அதிகபட்சம் குரு பூர்ணிமா வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சன்னியாசம் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் குரு பூர்ணிமாக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தட்சிணாயன காலம் வந்து ஆரம்பிச்சதுக்கு பிறகு தட்சிணாயன காலத்துல சன்னியாசம் கொடுக்க மாட்டேன். திரும்ப எப்ப ஸ்டார்ட் பண்ணுவாங்க, உத்தராயண காலம் ஆரம்பிக்கும் போது தான் ஸ்டார்ட் ஆகும். பொதுவா வந்து பாத்தீங்கன்னா உத்தராயண காலம் ஆரம்பிச்சாலும் சிவராத்திரியில இருந்து தான் சன்னியாசம் கொடுக்குற பிரக்ரியா ஸ்டார்ட் ஆகும். அப்ப சிவராத்திரியில இருந்து சங்கர ஜெயந்தியா இருக்கட்டும், இந்த சித்ரா பௌர்ணமியா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து குரு பூர்ணிமாவா இருக்கட்டும், இதுக்குள்ளார கொடுத்து முடிச்சிருவாங்க. இதுக்குள்ளார நகல்ல முகூர்த்தம் இருந்தா கொடுத்துருவாங்க. அந்த சுவாமி உடனே கேட்டாரு, உங்களுக்கு வந்து நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் மாசம், இந்த காலத்துல யாருங்க எவங்க கொடுக்குறாங்க உங்களுக்கு சன்னியாசம், யாரு கொடுக்குறா? நாகா பாபா ஒருத்தர் கொடுக்குறேன்னு சொன்னாரு, அவங்களுக்கு தான் தங்கியிருக்கேன். ஐயோ நாகா சன்னியாசமா? ஐயோ அதெல்லாம் சன்னியாசமே இல்லைங்க, தப்பா போயிடுவீங்க, வாங்க அப்படின்னு என்னோட ஆச்சாரியத்தை கூட்டு போய் விட்டார். ஆச்சாரியர் சொன்னார், என்னது என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னா, சன்னியாசம் சுவாமி, நாளை மறுநாள் எனக்கு. சன்னியாசமா? என்ன சன்னியாசம்? சன்னியாசத்தை பத்தி தெரியுமா? தெரியாது சாமி. சும்மா வா அப்படின்னு கூப்பிட்டு நான் போட்டிருந்த காவி வஸ்திரத்தை நானா வாங்கி போட்டிருந்தேன். அந்த காவி வஸ்திரத்தை எடுத்துட்டு சுவாமி என்ன பண்ணாருன்னா, வெள்ளை வஸ்திரத்தை கொடுத்து போய் அந்த ஒரு ஆசிரமத்தை நான் சொல்ற ஆசிரமத்துல தங்கு அப்படின்னு தங்க வச்சார். அதுக்கப்புறம் வெள்ளைக்கு மாறினதுக்கு பிறகு திரும்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா காயத்ரி அனுஷ்டானத்தை வந்து பண்ண ஆரம்பிக்கிறேன். கருமத்தை வந்து பாத்தீங்கன்னா பண்ண ஆரம்பிக்கிறேன். அப்ப நீண்ட காலம் வந்து பாத்தீங்கன்னா காயத்ரி அனுஷ்டானம்,
அதுக்கப்புறம் கூட வந்து பாத்தீங்கன்னா அக்னி கர்மா ஒண்ணு இருக்கு, சமிதா தானம் சொல்லக்கூடிய பிரம்மச்சாரிக்கு இருக்கிற ஒரு அக்னி ஃபயர் ரிச்சுவல் இருக்கு. காலையிலையும் சாயந்தரமும் அந்த ஃபயர் ரிச்சுவலை பண்ணிட்டு சுவாமிகிட்ட வந்து பாத்தீங்கன்னா பூரணமா வேதாந்தத்தை கேட்டதுக்கு பிறகு நான் திரும்ப நர்மதா பரிக்கிரமம் வந்தேன். நர்மதா பரிக்கிரமம் பண்ணிட்டு இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா என்னோட குருநாதரை பார்த்தேன். அவர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு என்னோட ஆச்சாரியார்ட்ட வந்தேன். ஆச்சாரியார் சொன்னார் ஓகே இப்போ ஓகே அப்படின்னு. 6 வருஷம் 7 வருஷம் கழிச்சுதான் இந்த சந்நியாசம் போட்டுக்கிறதுக்கு ரைஸ் கொடுத்தார். அதுக்குள்ளார என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா கரும அனுஷ்டானம் விடாம சமிதாதானம் அந்த அக்னியையும், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சந்தியாவந்தனத்தை திரிகால சந்தியாவையும் முறையா பண்ணிக்கிட்டே இருந்ததுனால கூட அத்தியனம் நடக்க 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 சந்நியாசம்னா என்ன, எத்தனை வெரைட்டி இருக்கு, எதுக்காக சந்நியாசம் பண்ணணும், சந்நியாசத்தினால பிரயோஜனம் என்ன கிடைக்க போகுது, இதெல்லாம் நல்ல முறையில மனசுல புரிஞ்சதுக்கு பிறகு நிஷ்டைக்காக சந்நியாசம் தேவை அப்படின்னு தான் சந்நியாசம் எடுத்திருக்கிறேன். அப்ப இதுக்கு பேரு நான் எடுத்திருக்க பேர் வந்து பாத்தீங்கன்னா என்ன சந்நியாசம், வித்வத் சந்நியாசம், நிஷ்டைக்காக எடுக்கக்கூடிய சந்நியாசம். யாக்ஞவல்ய மகரிஷி வந்து பாத்தீங்கன்னா அந்த நிஷ்டைக்காகத்தான் என்ன பண்றார், காட்டுக்கு போறார், தன்னோட மனைவியை விட்டுட்டு காட்டுக்கு போறார். அப்ப இதுக்கு பேர் வித்வத் சந்நியாசம்னு பேர். சில பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபேமிலியில இருந்துகிட்டு வந்து பாத்தீங்கன்னா என்னால வந்து பாடம் படிக்க முடியல, எனக்கு வந்து ஒரு கிளாஸ் கூட கேட்க முடியல, தொடர்ந்து கேட்க முடியல, நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்கு சுவாமி, நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படியாவது பூரணமா சிரவணம் பண்ணணும், நல்ல முறையில இந்த லைஃப்ல போகணும் அப்படின்னு சிரவணம் பண்றதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் சந்நியாசம் பண்ணிட்டு ஆசிரமத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா குருநாதருக்கு சேவை பண்ணிட்டு சந்நியாசம் பண்ணிட்டு இந்த சிரவண மனனத்திலேயே தொடர்ந்து இருக்காங்கன்னா அவங்க எடுத்துக்கிற சந்நியாசத்துக்கு பேரு விவிதிஷா சந்நியாசம். இப்ப இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா 2 கேட்டகரி வைதிகம் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா 2, விவிதிஷா சந்நியாசம் இல்லைன்னா வித்வத் சந்நியாசம். யாரையாவது போய் கேட்டீங்க அப்படின்னா இந்த உலகத்துல நீ என்னப்பா சந்நியாசம் எடுத்திருக்க, விவிதிஷா சந்நியாசமா இல்ல வித்வத் சந்நியாசமானு கேட்டீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு 99% பேருக்கு தெரியாது. அப்ப என்ன அப்படின்னா சனி கிரகம் வந்து பாத்தீங்கன்னா 7.5 சனி ஆரம்பிச்சது அப்படின்னா முதல் 2.5 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணும், படுத்தி எடுக்கும், ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆயிடும். சனி போயிட்டு இருக்கும்போது 7.5 சனி போகும்போது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவான், வந்துடும், வீட்டை விட்டு வந்துடும். சனி பகவான் தான் வந்து பாத்தீங்கன்னா குருநாதர். அப்ப குருநாதருக்கு சனி பகவான் ஏதாவது சொல்லி கொடுப்பாரு, ஆனா கொடுக்க மாட்டார், என்ன பண்ணுவார், ஆனா கார்னர் பண்ணுவார். பகவான் வந்து சனி பகவான் ரொம்ப நல்ல விவேகத்தை வைராக்கியத்தை கொடுக்குறவர் அவர் தான். சன்னியாசிகளுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஆள் அவர் வந்து சனி பகவான். ஆனா இவங்க குருநாதர்கிட்ட போக மாட்டாங்க. குருநாதர்கிட்ட போகாம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இங்க திருவண்ணாமலைக்கு வந்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாவே வந்து பாத்தீங்கன்னா வஸ்திரம் கிடைச்சிடும். நானே வந்து பாத்தீங்கன்னா வண்டியில வச்சிருக்கேன் எப்பவுமே வஸ்திரங்கள். யாரு கேட்டாலும் காவி வஸ்திரத்தை எடுத்து கொடுத்துறது, வீட்டை விட்டு வந்துட்டியா இந்த காவி வஸ்திரம், ஏன்னா காவி போட்டாதான் வந்து பாத்தீங்கன்னா ஜீவனம் போகும். அதனால வந்து பாத்தீங்கன்னா காவி போட்டுப்பாங்க. காவி போட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா உட்கார்ந்துருவாங்க. ஒய்ஃப்ட சண்டை போட்டு வந்துடுறது, ஏதாவது கடன் பிரச்சனையில வந்துடுறது, வேலை செய்ய முடியாம படிக்காம ஏதாவது ப்ராப்ளம் பண்ணிடுறது, அக்யூஸ்ட் ஆயிடுறது, அங்கிருந்து தப்பிச்சு வந்துருவாங்க. இது மாதிரி பல விதங்கள்ல எஸ்கேபிசம் கிளியரா வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய கடமைகள்ல இருந்து எஸ்கேப் ஆகி கல்யாணம் பண்ணியிருப்பான், குழந்தை பெற்று இருப்பான், ஆனா அவங்கள பரிதவிக்க விட்டுட்டு என்ன பண்ணுவான், அப்படியே வந்திருப்பான். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எஸ்கேபிசத்துல வர்றது, இயலாமையில வர்றது. இவங்களால வந்து பாத்தீங்கன்னா மோட்சத்தை அடைய முடியுமா சாமி அப்படின்னா, இது மாதிரி வந்தாங்க அப்படின்னா மோட்சத்தை அடைய முடியாது. சன்னியாசம் எதுக்கு, சன்னியாசம் எடுத்துட்டு குருநாதர்கிட்ட சேவை பண்ணிக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா உபாசனை பண்ணிக்கிட்டு வேதாந்த சிரவணம் பண்ணிக்கிட்டு இருக்கணும். இதான் அவனுக்கு நித்திய கர்மங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதை பண்ணாம இல்ல நிஷ்டைக்கு போறவன் என்ன பண்ணுவான், சன்னியாசம் எடுப்பா. என்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மனநத்துல தீவிரமான மனநத்துல இருக்கிறது. சில பேர் மனநம் முடிச்சுட்டாங்கன்னா கண்ணை மூடி போய் ஏகாந்தமா உட்கார்ந்து நிஷ்டைய பிராப்தி பண்ணுவாங்க. அது வித்வத் சன்னியாசம். இந்த 2ம் இல்லாம யாரு வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க சும்மா வந்து உட்கார்ந்து இருக்கானோ அதுதான் இங்க ஆச்சாரியார் சொல்றாரு, கேவலாத் சந்நியசனாத் அப்படின்னு. கேவலம்னு ஒரு வார்த்தையை போடுறாரு. கேவலம்னு என்ன அர்த்தம், வெறுமனே சிரவணம் பண்ணல, மனனம் பண்ணல, ஈஸ்வர உபாசனை இல்ல, எந்த ஒரு இதுவும் இல்ல, நித்திய பிரணவ ஜபம் இல்ல, ஒண்ணும் இல்லாம எல்லாத்தையும் விட்டுட்டு ஞானம் இல்லாமல், ஆச்சாரியர் சொல்றார் ஞானம் இல்லாம வெறும் வெறும் சந்நியாசம்னு என்ன அர்த்தம், கர்ம பரித்தியாக மாத்திரா சொல்லிட்டார். வெறும் கர்மத்தை பண்ணாம கர்மத்தை விடுறதுனால மட்டுமே, எப்படி ஞான ரகிதா, ஞானம் இல்லாமல் கருமத்தை தியாகம் பண்றத மட்டும் பண்ணுனா
என்னாகும்? சித்திம் என்னது? நைஷ்கர்மிய லட்சணம், நிஷ்கிரிய ஆத்மஸ்வரூபம். தான் 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 தான், அதுல கர்மம் இல்ல, அந்த தான்ல நிக்கிறதுன்றதுதான் நைஷ்கர்மிய சித்தி. அந்த சித்தியை ஞான யோகேன நிஷ்டாம், அது எதனால அடையக்கூடியது? ஞான யோகத்தினால. சிரவணம், மனனம், நிதித்தியாசனம், அந்த நிதித்தியாசனத்தோட பரிபக்குவத்தில் அடையக்கூடியது. 5:17 சொல்லியிருக்கு, தத்புத்தய ததாத்மானக தன்னிஷ்டா தத்பராயனாகான்னு. 5:17 என்ன ஸ்லோகம் சொல்லியிருக்கோ அதுல இருக்கிற மாதிரி சதா காலமும் தான் 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 ஆத்மாவையே சிந்திச்சு ஆத்மாலேயே நிற்கக்கூடியது. அதை பிராப்தி பண்றதுக்கான யோகம் எது? ஞான யோகம். ஞானம், ஞான நிஷ்டா. அந்த ஞான நிஷ்டையை அடையிறது பாத்தீங்கன்னா, ஞானம் இல்லாமல் வெறும் கருமத்தை தியாகம் செய்வதன் மூலமாக கண்டிப்பாக பாத்தீங்கன்னா ந சமதி கச்சதி ந பிராப்னோதி, அடையவே முடியாது. கிளியரா சொல்லியாச்சு. அப்ப என்ன பண்ணணும்? ஒரு குருநாதர் பாத்தீங்கன்னா முதல் ஸ்டெப் என்ன பண்ணுவார் அப்படின்னா, எங்க போனீங்கனாலும் ஒரு நல்ல குருநாதரா இருக்காருன்னா என்ன பண்ணும்? வேதாந்தத்தை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் கூட உங்களை எல்லாத்தையும் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிஷ்காமிய கர்மயோகத்தை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிஷ்காமிய கர்மயோகம், கர்மம் பண்ணவே பண்ணாதீங்க. கர்மம்னா என்னது? பலன் மேல இச்சை பட்டீங்கன்னா அது கர்மம். பலன் மேல இச்சைப்படாம பாத்தீங்கன்னா, எத் கரோசி எதஸ்னாசி எத் ஜுகோசி ததாசியது, எதை பண்ணினாலும் பகவானுக்கு பகவானுக்கு பகவானுக்குன்னு நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம பண்ற கர்ம ஆபாசம்னு ஆயிடும். ஆபாச கர்மம், வெறும் தோற்றம் மாத்திரம். வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு கர்மம் பண்ற மாதிரி தெரியும், ஆனா நம்ம பாவனையில பாத்தீங்கன்னா ஆசை இல்லாம ஈஸ்வரார்ப்பணமா இருக்கும். அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, மெதுவா 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 அந்த கர்ணத்துல இருக்கிற பொல்யூஷன் எல்லாம் நல்லா நீக்கமா. அப்ப முதல் ஸ்டெப் பாத்தீங்கன்னா, அந்த கர்மயோகத்தை பண்ணினா தான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா சமத்துவம் கிடைக்கும். அப்பதான் ஞானம் சொன்னா அந்த ஞானம் ஸ்தூலமா இல்லாம உள்ள நிஷ்கிரியமா இருக்கக்கூடிய வெறும் நிச்சலமா இருக்கக்கூடிய தத்துவத்தை அறியறதுக்கு உங்களுக்கு சாமர்த்தியம் உண்டா. அதனால பாத்தீங்கன்னா தெளிவா சொல்லியாச்சு. சன்னியாசம் பண்ணிட்டு சும்மா தெருவுல உட்கார்றதுனால, ஊர் சுத்திட்டு இருக்கிறதுனால நிறைய சத்துக்கள் நார்த் இந்தியாவில பாத்தீங்கன்னா நல்ல நல்ல ஆட்கள் இருக்காங்க. ஆனா குருநாதர்கிட்ட பாத்தீங்கன்னா போக மாட்டாங்க. அப்படியே குருநாதர்கிட்ட போயிருந்தாலும் அந்த குருநாதர் உங்களுக்கு சரியான எஜுகேஷன் கொடுத்துருக்க மாட்டார். அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, ஊர் சுத்திக்கிட்டே இருப்பாங்க. அவ்வளவுதான். இங்க அங்க போய் அப்படியே புண்ணியம் கிடைக்கும். ஆனா புண்ணியத்துக்காக நம்ம இங்க சொல்லவே இல்லை. சரி, நிறைய கர்மம் பண்றாங்களே, நிறைய நல்ல கர்மம் பண்றவங்க இந்த உலகத்துல கம்மியா யோசிச்சு பாரு. ஊர் ஃபுல்லா கர்மம் பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல கர்மம் பண்றவங்க, தர்மம் பண்றவங்க இந்த உலகத்துல ஏகப்பட்ட பேர். ஆனா சமத்துவம் கிடைக்கவே கிடைக்காது. மோட்சத்துக்கான வாயில் எதுனா இந்த சமத்துவம் தான். அப்ப சமத்துவத்தை அடையணும் அப்படின்னா கர்மத்தை கர்ம யோகமா பண்ணுனா மட்டும்தான் சமத்துவம் கிடைக்கும். அதை வச்சுக்கிட்டு தான் நீங்க ஞானத்தை அடைஞ்சிங்கன்னா அது மோட்சத்துக்கு கொண்டு போகும். இல்லைன்னா என்ன ஆகும்? சப்த ஞானம் நிறைய பேர்கிட்ட வந்துடும். சப்த ஞானம் வந்ததுக்கு பிறகு பாத்தீங்கன்னா சமத்துவம் இல்லாததுனால காமிய கர்மத்தையே பண்ணிட்டு இருப்பாங்க. தன்னோட குழந்தைக்கு, பிள்ளைக்கு, பேரனுக்கு எல்லாத்துக்கும் பண்ணிட்டு இருப்பாங்க. திரும்ப 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 கர்மா இருக்கும். மனசுக்குள்ளார அந்த சமபாவம் இருக்கவே இருக்காது. இது எல்லாம் இன்னும் அவங்களுக்கு புரியலன்னு அர்த்தம். எல்லாமே பாத்தீங்கன்னா திருஷ்யம்னு ஒரு வைராக்கியம் வரவே வராது. அந்த வைராக்கியம் வராததுனால பாத்தீங்கன்னா மனசு எப்பவுமே விஷயங்களே சஞ்சாரம் பண்ணும். அதனால பாத்தீங்கன்னா தான்ல நிக்கிற நிலை சம்பவிக்க வெறும் புரிஞ்சா போதும்ன்ற வேதாந்தத்தோட நின்னுற வேண்டியது. நிஷ்டைய பிராப்தி பண்ணவே முடியாம போகும். அதனால என்ன பண்ணணும்? ஆரம்பிச்சே ஆகும். அடுத்தது வந்துருங்க. இன்னைக்கு பாட்டத்துல பாத்தீங்கன்னா 5வது ஸ்லோகம் ஆரம்பிக்கிறோம். ஆச்சாரியர் சொல்றார், கஸ்மாத் புனக காரணாத் கர்ம சந்நியாச மாத்திராத்யேவ ஞானரகிதாத் சித்திம் நைஷ்கர்மிய லட்சணம் புருஷோ ந அதிகச்சதி இது ஹேத்து ஆகாங்ஷாயாம் ஆக. ஆச்சாரியர் பாத்தீங்கன்னா ஒரு அவதாரிக்கா சொல்றார். எந்த காரணத்தினால, கஸ்மாத் காரணாத், எந்த காரணத்தினால பாத்தீங்கன்னா கர்ம சந்நியாச மாத்திராத், ஒரு பெர்சன் பாத்தீங்கன்னா கர்மத்தை செய்யாம விடுறதுனால மாத்திரம் கர்ம சந்நியாசம் எடுக்கிறது. கர்ம சந்நியாசம்னா என்ன அர்த்தம்? கர்மத்தை நான் செய்ய மாட்டேன். எந்த கர்மத்தை? பலனை உத்தேசிச்சு. இப்ப நாங்கெல்லாம் இருக்கோம், என்கிட்ட யாராவது பாத்தீங்கன்னா, சுவாமி ஒரு வண்டியை வச்சிருக்கீங்களா சாமி, இந்த வண்டியை எனக்கு விலைக்கு கொடுத்துருங்க அப்படின்னா விற்க கூட மாட்டோம். எந்த வஸ்துவை இது வரைக்கும் பாத்தீங்கன்னா சன்னியாசம் எடுத்து ஆயிடுச்சு, 16-17 வருஷத்துக்கு மேல ஆச்சு சன்னியாசம் எடுத்து. இது வரைக்கும் ஃப்ரீயா தான் கொடுப்ப முடிய, யார் வந்தாலும் எடுத்துட்டு போங்கச்சின்னு கொடுப்ப முடிய, பணத்தை உத்தேசம் பண்ணி ஒரு சின்ன விஷயத்தை கூட விற்க
விற்க மாட்டோம். நல்லா தெரிஞ்சுங்க, வேற வழி இல்லை, வாங்க வேண்டியிருக்கு. ஏன்னா எனக்கு யாரும் ஃப்ரீயா கொடுக்கறது இல்லை. அப்ப காசு கொடுத்து பொருளை வாங்குறோம், ஆனா எந்த விஷயத்தையும் லாபம் நஷ்டம் கணக்கு பார்த்து இதை நம்ம 10 ரூபாய்க்கு வாங்கணும், இதை ஒரு 15 ரூபாய்க்கு வித்தரலாம் அப்படின்லாம் எதுவும் இல்லை. ஐயோ வீணா போகுதே, 10 ரூபாய்க்கு வாங்கணும், அந்த பொருளை வந்து ஒரு 5 ரூபாய்க்காவது நம்ம வித்துருவோம், அப்படிலாம் பண்ணவே மாட்டோம். சந்நியாசத்தோட முக்கியமானது வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய விதிகள் வச்சிருக்கு. பணத்துக்காக வந்து பாத்தீங்கன்னா பலனை உத்தேசம் பண்ணி எந்த கர்மத்தையும் செய்ய மாட்டோம். எனக்கு என்னோட சிஷ்யர் ஒருத்தர் இருந்தார், நல்ல வைஷ்ணவ சாது. அவர் நல்ல மனசு, ஆனா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு உதவுவார். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த உதவிக்கு பின்னாடி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படி இவங்களை எந்த டைம்ல யூஸ் பண்ணலான்னு மனசுல வச்சுக்கிட்டே இருப்பார். இன்டென்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா உதவி பண்ணுவார், ஆனா உள்ளுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு டைம் வந்து பாத்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே இருப்பார். அவர் என்ன பண்ணுவார்னா கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார், யார் யாரை எங்கெங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு. அப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனசுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா இவங்களை எங்க பயன்படுத்தலான்னு ஒரு எண்ணத்தோட ஒரு யாருக்காவது உதவி பண்ணா கூட அதுவும் பொல்யூஷன் ஆயிடும். அப்ப முக்கியமா நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உதவினா உதவிதான், அவ்வளவுதான். அவங்கள்ட்ட இருந்து ஒரு சின்ன விஷயத்த கூட வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்காம இருக்கிற நிஷ்காமியம் அப்படின்னா 100% நிஷ்காமியம். எல்லாத்தையும் பண்றா, காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா நிஷ்காமமா பண்ணணும். அப்படி பண்ணாம நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கர்ம சந்நியாச மாத்திராத், எனக்கு தெரிஞ்சு நிறைய சன்னியாசிகள் இருக்காங்க, கர்மத்தை மட்டும் வந்து பாத்தீங்கன்னா சந்நியாசம் பண்றதுனால மட்டும் ஞான நிஷ்டாத் சித்திம் நைஷ்கர்மிய லட்சணம், நைஷ்கர்மிய லட்சணம் சொல்லக்கூடிய ஞான நிஷ்டையை புருஷோ ந அதிகச்சதி, எந்த காரணத்தினால புருஷன் அந்த நைஷ்கர்மி சித்தியை அடைவதில்லை அப்படின்னு யாருக்காவது வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார ஹேத்து ஆகாங்ஷாயாம், யாருக்கோ ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார அந்த காரணத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆசை வருது. ஏன் சுவாமி அடைய முடியாது? சும்மா இருந்தாவே மெதுவா 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 போயிடும்ல, சும்மா இருந்தாவே எல்லாமே ஆஃப் ஆயிடும், ஷட் டவுன் ஆயிடும் தானே, அப்படிதான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி ஆகாது சார். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஏற்கனவே 3 சொல்லியிருக்கேன், ஸ்தூலம் சூக்ஷ்மம் காரணம், மொத்தம் 3 வச்சுங்க. வெளியில நம்ம வெளியில பண்றது எல்லாமே ஸ்தூலம். இந்த ஸ்தூல கர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா நிப்பாட்டிடலாம், ஸ்தூலத்தை நிப்பாட்டிட்டு சும்மா கை கட்டி நிற்பலாம். ஆனா உள்ளுக்குள்ளார மனசுன்னு ஒண்ணு இருக்கா, அந்த மனசு வந்து பாத்தீங்க அப்படின்னா அநேக வேலைகளை பண்ணிட்டு இருக்கோம். இந்த மனசுக்கு பின்னாடி எது இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா வாசனைகள் அப்படின்னு சித்தத்துல இருக்கு. அந்த வாசனைகள் வந்து பாத்தீங்கன்னா மூல காரணம் அதுதான் அநேக ஜென்மங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கிறது. அப்போ ஒருத்தன் நாசம் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ஞானாகினி தக்த கர்மானாம் அப்படின்னு பின்னாடி வரப்போகுது 4வது சாப்டர்ல. ஞானத்தினால வந்து பாத்தீங்கன்னா அனுபூதியினால வந்து பாத்தீங்கன்னா அந்த மூல வேர், அந்த சித்தம் சொல்லக்கூடிய மூல வேர்ல வாசனைகள் இருக்கு, அதை நீங்க நாசம் பண்ணாம இந்த பிறவியை வந்து பாத்தீங்கன்னா நாசம் பண்ணவே முடியாது, தான்ல நிற்கவே முடியாது. டெம்பரவரியா வந்து பாத்தீங்கன்னா சில காரியங்களை பண்ணலாம். முள்ளு மரம், நீங்க வந்து கருவேல முள்ளு மரம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய நம்ம சவுத் சைட்ல நிறைய இருக்கு. மரத்தை வெட்டினீங்க அப்படின்னா என்ன ஆகும் தெரியுங்களா? கிளைய வெட்டி விட்டீங்கன்னா என்ன ஆகும்? கிளைய வெட்டி விட்டுறலாம், ஒரு மெயின் போல மட்டும் வச்சுட்டு கிளை எல்லாத்தையும் வெட்டி விட்டீங்க அப்படின்னா ஒரு லைட்டா ஒரு 10 நாள் கழிச்சு போய் பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கிருந்து நிறைய கிளைகள் வந்துடும். அப்ப வெறும் கிளைகளை வெட்டுறதுனால மட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த செடியை நாசம் பண்ண முடியாது. சரி, ஒருவேளை வந்து அந்த சென்டர் போல எடுத்துடலாம் சுவாமின்னு, அந்த மரத்தையோட சென்டர் போல பூமிக்கு மேல தெரிஞ்சதை எல்லாத்தையும் எடுத்துட்டீங்க. எடுத்ததுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா அப்பவாவது வந்து பாத்தீங்கன்னா செடி வராம போகுமா அப்படின்னா, ஒரு மழைக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கோம். ஒரு மழை பெஞ்சுது அப்படின்னா அந்த மூல வேர்ல இருந்து திரும்பவும் அந்த மரம் ஒரு 6 மாசம் கழிச்சு போய் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பெரிய மரம் திரும்ப வந்துருக்கும். அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, கிளைகளை வெட்டணும், அதுக்கப்புறம் அந்த சென்டர் போல வெட்டணும், அதுக்கப்புறம் கீழே இருக்கிற அந்த வேற இதையும் ஆணி வேரையும் என்ன பண்ணணும், தோண்டி எடுத்துட்டோம் அப்படின்னா சரியா நடக்கும். அப்ப நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் மேல ட்ரிம்மிங் பண்றதுனால மட்டும் ஒரு காரியத்தை பண்ணவே முடியாது, நாசம் பண்ண முடியாது. அது மாதிரிதான் இங்க காரணத்தை வந்து பாத்தீங்கன்னா சிஷ்யன் கேட்கின்றான், ஆச்சாரியர் பதில் சொல்றார். எந்த காரணத்தினால ஒருத்தர் கர்மத்தை செய்யாம இருந்தாலும் கூட நைஷ்கர்மி சித்தியை அடைய முடியாதுன்னு சொல்றீங்களே, அது எந்த காரணத்தினால சுவாமி அப்படின்னா ஆரம்பிக்கிறேன். நகி கஷ்சித் க்ஷணமபி நகி கஷ்சித் க்ஷணமபி ஜாது திஷ்டத்ய கர்மகிருத் காரியதேஹ்யவசக் கர்ம சர்வ பிரகிருதி ஜெயர்குணைஹி
நகி கஷ்சித் க்ஷணமபி ஜாது திஷ்டத்ய கார்மகிருத் காரியதே ஹ்யவசக் கர்ம சர்வ பிரகிருதி ஜைர்குணைஹி. ரொம்ப அற்புதமான ஸ்லோகம் இது. இதுக்கு என்ன லாஜிக் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நியாயம் இங்க இருக்கு. காரிய நாசாத் ந காரண நாசக. மேல ஹெட்டிங் எழுதிட்டீங்கன்னா எழுதிக்கணும், காரிய நாசத்தினால காரணம் நாசமாகாது. காரிய நாசாத் ந காரண நாசக. மேல இருக்கிற காரியத்தை மட்டும் கிளைகளை வெட்டுறதுனாலயோ இல்ல பாத்தீங்கன்னா அந்த சென்டர் போல வெட்டுறதுனாலயோ அது காரியம். அதை வெட்டுறதுனாலயோ அந்த மரம் செத்து போகாது. அப்ப என்ன பண்ணணும், கீழே இருக்கிற பீஜம், அந்த வேர் எது, மூல வேர், ஆணி வேர், அந்த வேரை பாத்தீங்கன்னா ரிமூவ் பண்ணாதான் அந்த மரம் திரும்ப முளைச்சி வராது. அதே மாதிரி இந்த சம்சார விருட்சம், இந்த சம்சார விருட்சத்துக்கு பாத்தீங்கன்னா காரியம் எது அப்படிங்கிற காரணம் எது அப்படின்னா அவித்யான்றதுதான் மூல வேர், ஆணி வேர். இந்த அவித்யா பூமிக்கு கீழே இருக்கு, அவ்வியக்தமா இருக்கு, வெளியில தெரியாம இருக்கு. அதுக்கு மேல எது வெளியில தெரிஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய சூக்ஷ்ம தேகம், நம்மளுடைய ஸ்தூல தேகம். இந்த ரெண்டும் வெளியில தெரியுது. ஆனா இந்த ரெண்டுத்துக்கு கீழே பாத்தீங்கன்னா காரண சரீரம் சொல்லக்கூடிய அவித்யா இருக்கு. அப்ப மோட்சம் பாத்தீங்கன்னா எப்ப கிடைக்கும் சுவாமி அப்படின்னா, இந்த தான் அப்படின்னு தான் ஜீவன் நினைக்கிறமே, இந்த அவித்யா நாசமானா மாத்திரம்தான் நமக்கு என்ன கிடைக்கும், மோட்சமானது கிடைக்கும். அப்ப முதல்ல பாத்தீங்கன்னா வெறுமனை யாராவது தப்பா நினைச்சுக்கிட்டு நான் கர்மத்தை செய்ய மாட்டேன்னு ஒருத்தன் முடிவு எடுத்தானா அவனுக்கு அந்த ஜென்மத்துல கர்மம் இல்லாம இருக்கலாம். ஆனா பாத்தீங்கன்னா திரும்ப பிறவி எடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். அவன் பாத்தீங்கன்னா தான்ல நிக்கவே முடியாது. அப்ப ஆச்சரியர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, நகி கஷ்டித் க்ஷணமபி ஜாது திஷ்டத்ய கர்மகிருத். ஹி, நகியில ஹி எடுத்துங்க. ஹீனா ஏனெனில். ரெண்டு அர்த்தம் எடுக்கலாம், யஸ்மாத்ன்ற அர்த்தம் எடுக்கலாம், இல்லைன்னா நிச்சயமாக. நிச்சயமா பாத்தீங்கன்னா கஷ்டித்து, கஷ்டித்துனா என்ன அர்த்தம், ஒருவனும், இந்த உலகத்துல ஒரு ஜீவனும், சின்ன ஜீவராசியா இருந்தாலும் கூட இந்த உலகத்துல இருக்கிற சகல ஜீவராசிகளும் ஒருத்தனும் வச்சுங்க. கஷ்டித்து ஒருவனும், ஒரு வஸ்து, ஒரு ஜீவனும். ஜாத்து, ஜாத்துன்றதுக்கு அர்த்தம் ஒரு காலும், ஒரு சமயமும், ஒருபோதும். க்ஷணமபி, ஒரு க்ஷணம் கூட, எப்பவும் ஒரு க்ஷணம் கூட. ரெண்டு அர்த்தம். என்ன அர்த்தம், எந்த காலத்திலையும் ஒரு க்ஷணமும் கூட அகர்ம கிருத்து. கர்ம கிருத்துனா கர்மம் செய்பவன் கர்ம கிருத்து, அகர்ம கிருத்துனா கர்மம் செய்யாதவனாக. கர்மம் செய்யாதவனாக பாத்தீங்கன்னா ஒரு காலத்திலும் ஒரு க்ஷணமும் ந திஷ்டதி, எவனும் இருக்க முடியாது. மனசுல நல்லா புரிஞ்சுங்க. இப்ப நான் பேச வேண்டியதானே, அப்படியே இருந்து பேசலாமா, நான் கையை கால ஆட்டி தானே பேசிட்டு இருக்கேன். நம்ம தூக்கத்துல பாத்தீங்கன்னா ஏதாவது கர்மா ஏதாவது பண்றோமா, கர்மா தூக்கத்துல பண்ணல. மெட்டபாலிசம் நடந்துகிட்டு இருக்கா, சுவாசம் போயிட்டு இருக்கா, செரிமானம் நடந்துகிட்டு இருக்கா, உள்ளுக்குள்ளார ஒரு பெரிய ஃபேக்டரி பாத்தீங்கன்னா 24 hours போயிட்டே இருக்கு இந்த பாடியில. ரத்தம் பாத்தீங்கன்னா ஹார்ட் பம்ப் பண்ணிக்கிட்டே தானே இருக்கு, ரத்தம் போயிட்டே இருக்கு உடம்பு ஃபுல்லா, மெட்டபாலிசம் நடந்துகிட்டே இருக்கு, ராத்திரியில எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அதனால தானே காலையில எந்திரிச்சோன்னு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அப்ப 24 மணி நேரமும் எல்லா காரியங்களும் உள்ளுக்குள்ளார நடந்துகிட்டே தான் இருக்கு. அதனால தெளிவா சொல்லுது, இந்த உலகத்துல இருக்கிற ஒருவனும் ஒரு க்ஷணமும் கர்மத்தை செய்யாமல் இருக்கவே முடியாது, கர்மம் இல்லாதவனாக இருக்கவே முடியாது. ஹி, ஏனெனில், ஏன்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹியவச கர்ம இருக்குல்ல, காரியதேஹி அவசக, அந்த ஹி இருக்கு. ஹீனா ஏனெனில், ஏன் செய்ய முடியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா தெளிவா புரிஞ்சுங்க. சர்வகா, சர்வகா இந்த உலகத்துல இருக்கிற சர்வ ஜீவர்களும், எறும்புல இருந்து ஆரம்பிச்சு பிரம்மா வரைக்கும் சகல ஜீவராசிகளும் பிரகிருதி செய்கி. பிரகிருதி, பிரகிருதின்றதுக்கு அர்த்தம் ஆணி வேர், மூல வேர், மாயா, அவித்யா அப்படின்னு நம்ம எதை சொல்றோமோ இந்த உலகத்துக்கு காரணமா இருக்கிற அந்த மாயா சக்தி, அதுக்கு பேரு பிரகிருதின்னு பேர். சாங்கிய டெர்மினாலஜி, வேதாந்த டெர்மினாலஜில இது பாத்தீங்கன்னா இது மூல பிரகிருதின்னு சொல்லுவோம், பிரகிருதின்னு சொல்லுவோம். அந்த காஸ், இந்த சம்சாரத்துக்காக இருக்கக்கூடிய காரணம், காரணம்னு சொல்லுவாங்க, பிரகிருதின்னு சொல்லுவாங்க, மாயான்னு சொல்லுவாங்க, அவித்யான்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இந்த மூணு, அந்த பிரகிருதியில இருந்து ஜெய், பங்கஜம் அப்படின்னா பங்கத்திலிருந்து சேர்ல இருந்து உண்டானது பங்கஜா, தாமரை. பிரகிருதி ஜான என்ன அர்த்தம், பிரகிருதியிலிருந்து உண்டானவைகள் பிரகிருதி ஜா. அது பாத்தீங்கன்னா பிரகிருதி ஜெய்ஹி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பிரகிருதியிலிருந்து உண்டான 3 குணங்கள்.
பிரகிருதியில இருந்து என்ன குணங்கள் உண்டாயிருக்கு? சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம். இந்த 3 குணங்களும் பிரகிருதியிலிருந்து உண்டானவைகள். அந்த குணங்கள் மூலமாக குணைகி பிரகிருதி ஜெய்கி குணைகி, பிரகிருதியிலிருந்து உண்டான குணங்களால் நம்ம எல்லா ஜீவராசிகளும் அவசக, வசக அப்படின்னா நம்ம வசப்படுத்த, அவசகனா வசம் இல்லாமல், நம்ம கண்ட்ரோல் இல்லாம, நம்ம வசம் இல்லாம, நம்ம இச்சையே இல்லாம, கர்ம காரியத்தே நம்மளை எல்லாத்தையும் என்ன பண்ணுதுன்னா அந்த 3 குணங்கள் கர்மங்களை செய்ய வைக்கின்றது. அப்ப 3 குணங்கள் நம்மளை பாத்தீங்கன்னா சதா காலம் எல்லா ஜீவராசிகளையும் என்ன பண்ணுது? கர்மத்துல ஈடுபடுத்துகிறது. நீங்க சும்மா இருக்க முடியாது. ரொம்ப தெளிவு. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா 2 இந்த உலகத்துல. ஒண்ணு பாத்தீங்கன்னா நான் இருக்கேன். நானுக்கு மேல இருக்கக்கூடிய இந்த மாயா என்ன பண்ணுது? இந்த மொத்த உலகத்தையும் கிரியேட் பண்ணுது. இந்த மொத்த உலகமும் பாத்தீங்கன்னா இந்த மாயையோட 3 குணங்களால் ஆனது. குணங்கள் இல்லாம இந்த உலகத்துல ஒரு எம்எம் கூட இல்ல. மொத்த கிரியேஷனும் என்னது? மாயாமயம். மாயாமயமா இருக்கிறதுனால நம்மளோட தேகம், மனசு, புத்தி, இந்திரியங்கள் எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த 3 குணங்களால் செய்யப்பட்டது. அப்ப 3 குணங்களோட நேச்சர் என்ன? ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், க்ஷிப்ர பரிணாமினி. இந்த 3 குணங்களுக்கு என்ன பேர் அப்படின்னா ஒரு லட்சணம் சொல்றோம், க்ஷிப்ர பரிணாமினி. க்ஷிப்ரம்னா அர்த்தம் ரொம்ப சீக்கிரமா பரிணாமத்தை அடைஞ்சுக்கிட்டே இருக்கிறது. சதா காலமும் பரிணமிச்சுக்கிட்டே இருக்கும், மாறிக்கிட்டே இருக்கும், சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்ல, 2வது லட்சணம் சொல்றோம், சலம் குணம் விருத்தம். இன்னொரு லட்சணம் சாங்கிய காரிக்கால சொல்றது சலம் குணம் விருத்தம். விருத்தம்னா அதோட ஹேபிட், குவாலிட்டி. குணத்தோட குவாலிட்டி என்னப்பா? அதோட ஆச்சரணம் என்னப்பா? லைஃப் ஸ்டைல் என்னப்பா அப்படின்னா சலம். குணம் என்ன பண்ணும்? குணத்தோட சுபாவம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா குணம் சதா காலமும் சஞ்சலிச்சுக்கிட்டே இருக்கும், அசைஞ்சுக்கிட்டே இருக்கும். ஒரு க்ஷணம் கூட பாத்தீங்கன்னா குணங்கள் ஒரு இடத்துல நிலையா இருக்காது. அப்ப இந்த தேகம், மனசு, புத்தி, சித்தம் எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன பண்ணிட்டு இருக்கோம்? சதா காலமும் பாத்தீங்கன்னா அசைஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்போ சிருஷ்டியை விட்டு வெளியில போயிடலாமா சாமி? நான் கர்மா பண்ண மாட்டேன் அப்படின்னா என்ன பண்ணணும்? இந்த 3 குணங்களை தாண்டி போனா மட்டும்தான் நீங்க பாத்தீங்கன்னா கர்மத்தை பண்ண முடியும், பண்ணாம இருக்க முடியும். இந்த 2 தத்துவம் தான் இருக்கிறது. ஒண்ணு பிரம்ம தத்துவம், அதுதான் நிஷ்கிரியம்னு பேரு. அச்சல தத்துவமா இருக்கிறது, அதுக்கு அந்நியமா இருக்கிறது. மொத்தத்தையும் ஒரே தத்துவமா மாயான்னு சொல்றோம். அப்ப மாயைக்குள்ளார இருந்து நீங்க சொரூபத்துல நான்கு போனா மட்டும்தான் இந்த அசைவில்லாத நிலையை நீங்க அடைய முடியும். இந்த தேகம் அசையும், மனசு அசையும், புத்தி அசையும், இந்த உலகத்துல இருக்கிற எல்லாம் அசைஞ்சுக்கிட்டே இருக்கும். அதனால இந்த 3 குணங்கள் பாத்தீங்கன்னா சதா மாறிக்கிட்டே இருக்கும். சத்துவ ரஜஸ் தமஸ் மாறிக்கிட்டே இருக்கும். இந்த 3 குணங்களும் என்ன பண்ணுவோம்? நீ உங்களை வசப்படுத்தி என்ன பண்ணுவோம்? நம்ம வசம் இழந்துருவோம். அது நம்மளை பாத்தீங்கன்னா வசப்படுத்திக்கும். வசப்படுத்திக்கிட்டு பாத்தீங்க அப்படின்னா அற்புதமா காரியங்கள் எல்லாத்தையும் செய்து கொண்டே இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். புரிஞ்சதுக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா ஆச்சாரியா சொல்ற, அதனால யாராவது நினைச்சீங்க அப்படின்னா கர்மம் பண்ணாம இருக்கேன் அப்படின்னு மனசு கர்மம் பண்ணிக்கிட்டே இருக்கும். சிந்தனை போகுதில்லை, அதுவும் ஒரு கர்மா தானே. சுவாசம் போயிட்டு இருக்கு, அதுவும் ஒரு கர்மா தானே. அப்ப கர்மம் இல்லாம ஒரு க்ஷணமும் ஒருத்தனும் இருக்க முடியாது. இதுக்கு பாஷ்யத்துக்கு சொல்றேன். நகி, நகின்றதுக்கு அர்த்தம் இங்க எஸ்மாத் அர்த்தம் எடுக்கிறார். ஏனெனில் க்ஷணமபி காலம், ஒரு க்ஷண காலமும், க்ஷணமபி காலம், ஒரு க்ஷண காலமும் கூட, ஜாத்துனா கதாச்சித் ஒருபோதும், ஒரு க்ஷண காலமும் கூட, ஒரு செகண்ட் கூட ஒருபோதும், கதாச்சித்துன்றதுக்கு அர்த்தம் ஒருபோதும். என்னன்னு கேட்டீங்கன்னா ஜாத்துன்றதுக்கு அர்த்தம் கதாச்சித் ஒருபோதும். என்னது? கஷ்டித்து. கஷ்டித்துனா எவனும், இந்த உலகத்துல இருக்கிற ஒருவனும், நகி திஷ்டதி அகர்ம கிருத்து சன், கர்மம் இல்லாதவனாக ஒரு க்ஷணமும் எவனும் இருக்க முடியாது, நிற்க முடியாது. ஸ்டேட்மெண்ட்டை கிளியரா சொல்லிட்டேன். கஸ்மாத், எந்த காரணத்தினால அப்படின்னா கஸ்மாத் காரியத்தேஹி, நிச்சயமா செய்யப்பட வைக்கிறது. எது அப்படின்னா யஸ்மாத் அவசக ஏவ கர்ம, வசமில்லாமலேயே. நம்ம யாரும் பாத்தீங்கன்னா நான் சும்மா இருக்கிறேன்னு நினைச்சா கூட சும்மா இருக்க முடியாது. ஏன் அப்படின்னா இந்த தேக, மனசு, புத்தி, சித்தம் எல்லாமே நம்ம வசம் இல்லை.
இந்த வசம் இல்லாமலேயே சர்வக எல்லாம் யாரு? இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரும். எல்லாரும் அர்த்தம் பிராணி. எல்லா பிராணிகளும். பிராணனம் பண்றதே என்னது? சுவாசம் பண்றதே ஒரு காரியம் தானங்க. இப்ப நம்ம சுவாசிச்சுக்கிட்டு இருந்தா தானே ஜீவிச்சுக்கிட்டே இருக்க முடியும். அப்ப சுவாசம் பண்றதும் ஒரு கர்மா தானே. அப்ப நம்ம நினைச்சாலும் கூட பாத்தீங்கன்னா சுவாசத்தை நிப்பாட்ட முடியுமா? சுவாசத்தை நிப்பாட்ட முடியலையே சாமி. அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கு. தன்னிலை இல்லாம அது பாட்டுக்கு நம்ம பிளான் பண்ணாமே சுவாசம் போயிட்டே இருக்கு. அப்ப அதனால எல்லா பிராணிகளும் பாத்தீங்கன்னா பிரகிருதி செய்கி அப்படின்னு அர்த்தம். பிரகிருதித்தோ ஜாத்தைகி, பிரகிருதியிலிருந்து உண்டான எது? அப்ப சத்துவ ரஜஸ் தமோபிகி குணைகி. சத்துவம் ரஜஸ் தமசுன்னு சொல்லக்கூடிய பிரகிருதியிலிருந்து உண்டான 3 குணங்களால், இந்த 3 குணங்களால் பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது? வலுக்கட்டாயமா நம்ம வசம் இல்லாமல் அந்த குணங்களால் நம்ம கர்மத்துல ஈடுபடுறோம். கர்மத்தை செய்ய வைக்கப்படுகின்றோம். நம்ம பண்ணல சாமி, பின்னாடி இருக்கிற கர்மங்கள் நம்மளை செய்ய வைக்குது. அது மட்டும் இல்லாம சொல்றார் அக்ஞயிதி வாக்கிய சேஷோ எதோ வக்ஷதி. இந்த கூட பாத்தீங்கன்னா யாருக்கு இந்த மந்திரம் சொன்னீங்க அப்படின்னா அஜ்ஞானி. இந்த உலகத்துல இருக்கிற 99.9% பேர் அஜ்ஞானியா தான் இருக்கும். அப்ப அஜ்ஞானின்ற சப்தத்தை பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிக்கணும்? எடுத்து இந்த ஸ்லோகத்துல போட்டுக்கிட்டு மீனிங் பார்க்கணும். அஜ்ஞானியா இருக்கின்ற எந்த ஒருவனும், அஜ்ஞானி என்ன அர்த்தம்? சொரூபத்துல நிக்காம இருக்கிற எந்த ஒருவனும், சொரூபத்துல நிக்காம இருக்கிற எந்த ஒருவனும் பாத்தீங்க அப்படின்னா அஜ்ஞானி. ஞான நிஷ்டைய பிராப்தி தான் ஸ்தித பிரஜன ஆகாத வேற உலகத்துல இருக்கிற எல்லாரும் அஜ்ஞானி. அஜ்ஞானி ஒருவனும் ஒரு க்ஷணமும் கர்மம் செய்யாமல் இருக்க முடியாது அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கணும்? சேர்த்து போட்டுக்கணும். அஜ்ஞகன்ற சப்தத்தை, அஜ்ஞானின்ற சப்தத்தை சேர்த்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்றாரு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியார் சொல்றாரு எதோ பக்ஷியத்தி. எந்த காரணத்தினால அது மாதிரி சொல்றோம் அப்படின்னா குணைர்யோ ந விசால்யதே 14வது அத்தியாயத்துல 23வது ஸ்லோகம் 14:23 பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஸ்லோகம் சொல்லப்படுது. அந்த குணத்திரய விபாக யோகம் அப்படின்ற ஸ்லோகம் அது. அந்த ஸ்லோகத்துல ஆச்சாரியார் என்ன பண்றாருன்னா லாஸ்ட் ஒரே ஒரு சின்ன இதை மட்டும் எடுக்கிறார். மொத்த ஸ்லோகத்தை நான் படிக்கிறேன். உதாசீனவதாசீனஹ குணைர்யோ ந விசால்யதே குணா வர்த்தந்த இத்யேவ யோவதிஷ்டதி நேங்கதே. அற்புதமான ஸ்லோகம். குணாதீதனாகணும், குணங்களை தாண்டி போகணும். இந்த மொத்த உலகமும் குணங்கள். தேக மனசு புத்தி சித்தம் இந்த மொத்த உலகமும் என்னது? குணங்களால் செய்யப்பட்டது. அப்ப குணங்களால் செய்யப்பட்டது அப்படின்னா சதா இந்த குணங்கள் காரியத்தை பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த குணங்களை தாண்டி போறதுன்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா உதாசீனவதாசீனஹ. அதான் முக்கியம். ஒரு ஞானி புருஷன் எப்படி இருப்பான் அப்படின்னா எது நடந்தாலும் அது குணங்களில் காரியம் நடந்துகிட்டு இருக்கு. குணங்களோட காரியம் தான் இந்த உலகம். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா வஸ்துக்கள்லையும் தேக மனசு புத்தி வெளியில இருக்கிற வஸ்துக்கள் மரம் செடி கொடி எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா குணங்களோட காரியம். அதுல 3 குணங்கள் பரிணாமத்தை அடையிறது மூலமா அந்த குணங்கள் காரியத்தை பண்ண வைக்குது. நான் எதையும் செய்யவில்லை. நான் யார்? நான் பார்ப்பவன், நான் திரஷ்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா உதாசீனமா அவன் இருக்கான் அப்படின்னு அவன் குணங்களால் அசைவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்கு. குணம் என்ன நடந்தாலும் அதை என்ன பண்றான்? பார்க்கிறான், திருஷ்யமா பார்க்கிறான். இது நான் இல்லை, நான் இல்லை, நான் இல்லை, இது எல்லாம் குணங்களோட காரியம், மாயா காரியம், இதெல்லாம் மாயா. நான் பார்ப்பவன், திரஷ்டா நான் அப்படின்னு எவன் இருக்கானோ அவன் தான் குணங்களை தாண்டினவன், குணாதீத்தன் அப்படின்னு சொல்லப்படுறான். அப்போ அப்படி இருக்கிறவனுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஸ்லோகம் இல்லை. யாரு நான் பண்றேன்னு எல்லாத்தையும் சத்தியம்னு பாக்குறானோ அவனை தான் நம்ம என்ன பண்றோம் இந்த ஸ்லோகத்துல சொல்லக்கூடியது. அதனால ஆச்சாரியர் சொல்றாரு குணைர் யோ ந விசால்யதே, குணங்களால் எவன் அசைவதில்லையோ அவனுக்கு இது சாங்கியானாம். யாரு சாங்கியர்கள்? ஆத்ம ஞானத்தை அடைந்தவர்கள். நான் கர்த்தா இல்லை, நான் போக்தா இல்லை, நான் நிஷ்கிரிய சுபாவமா பார்க்கிறவனா சச்சிதானந்தமா இருக்க, இந்த பார்க்கப்படுகின்ற எதுவும் நான் இல்லை, இது எல்லாம் மாயாமயம் அப்படின்னு எவன் தெரிஞ்சிருக்கானோ அவன் சாங்கியன். தன்னை கர்த்தான்னு நினைச்சவன் சாங்கியன் ஆக முடியாது. நான் போக்தான்னு நினைக்கிறவன் சாங்கியன் ஆக முடியாது. அப்ப எவன் சாங்கியனா இருக்காங்களோ அவங்களுக்கு
என்ன பண்ணிருக்கு? 14வது சாப்டர்ல 23ல சொல்லியிருக்கு, அவர்கள் குணங்களால் அசைவதில்லை அப்படின்னு. அதனால பிரித்தக்கு கரணாத் அவங்கள தனியா பிரிச்சு சொன்ன காரணத்தினால அஜ்ஞானாம் ஏவகி கர்மயோகோ ஞானினாம். இத யாரெல்லாம் வந்து மனனம் பண்றீங்களோ அவங்க எல்லாம் சில இடத்த வந்து ஹைலைட் பண்ணிக்கிட்டே போகும். ஆச்சாரியா சொல்வார், அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு, அஜ்ஞானாம் ஏவகி கர்மயோகோ, அஜ்ஞானிகளுக்கு மட்டும்தான் கர்மயோகம், ந ஞானினாம், ஞானிகளுக்கு கர்மயோகம் இல்லை. நல்லா முக்கியமானது. யாரெல்லாம் ஆத்மாவை அறியாதவர்களோ அவர்கள்தான் கர்மயோகத்தை அனுஷ்டானம் செய்ய முடியும். ஏன் அப்படின்னா கர்மயோகம் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. கர்மயோகத்து மூலமா சமத்துவம், சமத்துவத்து மூலமா ஞானம், சிரவண ஞானம், சிரவண ஞானத்துக்கு அப்புறம் தான் ஞான நிஷ்டையை அடையறான். அப்ப ஞான நிஷ்டையை அடைந்தவன் ஒரு ஞானி வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும்? ஒரு ஞானத்தை உடையவன் ஞான நிஷ்டையை அடைய ஆசைப்படணும். ஒழிய அந்த ஞானத்தை அடைந்தவன் கர்மயோகத்தை செய்யக்கூடாது. ரொம்ப அற்புதமானது இது. இப்ப படிக்கிறவங்க நிறைய டீச்சர்ஸ் எல்லாம் இருக்கீங்க, அதனால வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இது பண்ணீங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் 20 வருஷமா பார்த்துக்கிட்டு இருக்கேன். நிறைய இன்ஸ்டிடியூஷன் நாங்க கர்மயோகம் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. யார் சொல்றா அப்படின்னா படிச்சவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இதான் ஆச்சரியம். இந்த வாக்கியத்தெல்லாம் படிக்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஞானம் இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? ஞான நிஷ்டைக்கு தான் போகணும். கர்மம், கர்மயோகம், ஞானம், ஞான நிஷ்டை. நல்லா பிரிச்சுக்கணும். உங்களுக்கு ஞானம் வந்துடுச்சு அப்படின்னா நீங்க உங்களோட கவனம் எங்க இருக்கணும்? ஞான நிஷ்டையில தான் இருக்க முடிய கர்மயோகத்தை பண்றதுல இருக்கக்கூடாது. என பின்னாடி வரப்போகுது விஷயம் இதெல்லாம். அதுக்காக இதை ஹைலைட் பண்ணி வச்சுங்க. அஜ்ஞானிகளுக்கு மட்டும்தான் கர்மயோகம், ஆத்மாவை அறியாதவர்களுக்கு மட்டும்தான் சித்த சமாதானத்தை அடைஞ்சி ஞானத்தை அடையறதுக்காக கர்மயோகம் சொல்லப்பட்டிருக்கு. ஞானத்தை அடைஞ்சவங்களுக்கு என்ன பண்ணணும்? ஞானத்தை அடைஞ்சவங்க ஞான நிஷ்டைக்காக அதிலேயே வேலையா இருக்கணும். தத்புத்தயஸ்ததாத்மானக தன்னிஷ்டா தத்பராயணாக. நிவர்த்தி மார்க்கத்திலே இருக்கணும், அந்த பிரவருத்தி மார்க்கத்துல போகக்கூடாது. தெளிவா சொல்லியாச்சு. அது மட்டும் இல்ல, அடுத்து சொல்றார், ஞானினாம் து குணைஹி அச்சால்யமானானாம். ஞானி யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தான் 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 நிக்கிறாரு. பாத்தீங்க, ஒண்ணு நின்னவர், இல்லைன்னா நிக்கிறதுல முயற்சி பண்றவர். நான் அசையாதவனா நிக்கணும்ன்றதுக்காக வந்து நிதித்தியாசனத்தை ஒருத்தன் அபியாசம் பண்ணிட்டு இருக்கான். தான் 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 தாண்டே தொடர்ந்து நிக்கிறதுக்கான அபியாசம் விட்டு 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 வெளியில போறான், திரும்ப உள்ள வந்து நிக்கிறான், திரும்ப வெளில போறான், திரும்ப உள்ள வந்து நிக்கிறான். அந்த ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் 100% வந்து பாத்தீங்கன்னா நின்னவனா இருக்கான், ஸ்தித பிரஜனா ஆயிட்டான். இந்த ரெண்டு பேத்துக்குமே வந்து ஞானினாம் து, ஞானிகளுக்கோ எனில் குணைஹி அச்சால்யமானானாம். பேசிக்கிட்டு இருக்க, விவகாரம் பண்ணிக்கிட்டு இருக்க ஞானியை பத்தி இங்க பேசல, ஒரிஜினலா ஞானியை பத்தி பேசுது. இந்த உலகம் பொய், இந்த உலகத்துல எனக்கு செய்ய வேண்டியது ஒன்றும் இல்லை, நான் திரஷ்டாவா இருக்கேன்னு ஒரு ஞானத்தை அடைஞ்சா அதான் ஞானம். எனக்கு இந்த செய்ய வேண்டிய 3 உலகத்திலும் ஒரு காரியமும் இல்லை அப்படின்னு எவன் நினைக்கிறானோ அவன்தான் ஞானி. அதிலே எஸ்டாப்ளிஷ் ஆனவன் ஞான நிஷ்டன். அவன் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, குணைகி அச்சால்யமானானாம், குணங்களில் அசையாதவனா இருக்கிறதுனால ஸ்வதக சலன அபாவாத். இந்த ஆத்மஸ்வரூபம் எப்படிப்பட்டது? அச்சல தத்துவம். இந்த அச்சல தத்துவத்துல நின்று ஒருத்தன் அபியாசம் பண்றான்னு வச்சுங்க, அவனுக்கு கர்மயோகோ ந உபபத்தியதே, கர்மயோகமானது பொருந்தாது. சாமி என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே கர்மத்தை தான் நம்ம என்ன பண்ண போறோம். இப்ப நீங்க பண்றது என்ன பண்றீங்க? கர்மயோகம்னு சொல்றோமா? இப்ப நீங்க பண்ணிட்டு இருக்கிறது, நான் சொல்றது எல்லாத்தையும் ஈஸ்வர அர்ப்பணம் பண்ணுங்க, ஈஸ்வர அர்ப்பணம் பண்ணுங்கன்னு நான் சொல்றேன். முதல்ல கர்ம பல தியாகத்தை பண்றீங்க. எனக்கு ஈஸ்வரன் என்ன பலன் கொடுக்குறாரோ அதை ஸ்வீகாரம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்க பண்ணும்போது முதல் ஸ்டெப் இது கர்மயோகம். இதே பக்தி யோகத்துல வரப்போகுது. கர்ம பல தியாகம், கர்மயோகத்துல கர்ம பல தியாகம். நல்லா புரிஞ்சுங்க, பலன தியாகம் பண்றீங்க. இதே வந்து பாத்தீங்கன்னா 2வது பக்தி யோகத்துல வரும்போது நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, நான் செய்யவில்லை, ஈஸ்வரன் செய்கின்றார் அப்படின்னு 2வது ஸ்டெப் போகுது. நான் எந்த கர்மத்தையும் பண்ணல, உள்ள இருக்கிற ஈஸ்வரன் பண்ண வைக்கிறார் அப்படின்னு. இதுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெதுவா 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 கர்த்திருவத்தை தூக்கி எங்க போடுறீங்க? ஈஸ்வரன் இடத்துல ஆரோப்பம் பண்றீங்க.
பண்ணிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மொத்த பிரபஞ்சமும் விராட் சுரூபம். இந்த உலகம் என்னது? விராட் சுரூபம், விராட் ஈஸ்வரன். ஈஸ்வரனோட ஸ்தூல தேகம் இந்த உலகம். இந்த உலகத்துக்குள்ளார நான் அப்படின்றது நான் அம்சமா இருக்கேன். அந்த பரமேஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா அம்சியா இருக்கார். இந்த உலகத்துல இருக்கிற எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம தேகத்துல கோடிக்கணக்கான அணுக்கள் இருக்கா. இந்த கோடிக்கணக்கான அணுக்கள் நம்ம ஒரு தேகத்துல இருக்கிற மாதிரி இந்த விராட் விஸ்வரூபமா இருக்கக்கூடிய புருஷன், இந்த மொத்த உலகமே புருஷன், புருஷ சூக்தம் சொல்லுது. இந்த மொத்த பிரம்மாண்டமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே புருஷனா இருக்கு, ஒரே புருஷ ஆக்காரம், ஒரே புருஷ வடிவமா இருக்கு. அந்த விஷ்ணு பகவானுக்குள்ளார நம்ம எல்லாம் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கோடிக்கணக்கான ஜீவர்களும் கோடிக்கணக்கான அணுக்கள் மாதிரி இருக்கும். நம்ம எல்லாம் அம்சங்கள். அம்சி யாரு அப்படின்னா இதை எல்லாத்தையும் அபிமானிக்கிறவர் அந்த விஷ்ணு பகவான். சர்வ வியாபகமா இருக்காரு, மொத்த தேகமும் அவரோடது. இப்ப நமக்கு நம்ம பாடி இருக்குல்ல, நம்ம பாடிக்குள்ள கோடிக்கணக்கான அணுக்கள் காரியம் பண்ணிக்கிட்டே இருக்குல்ல, இது மாதிரி நம்ம இந்த உலகத்துல பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நம்ம என்ன பண்றோம், யாருக்கோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கத்துல இருக்கிறவங்களோட பசிய போக்குறோம், இல்ல வந்து பட்சிகளுக்கு பண்றோம், பஞ்சமகா யஜ்யங்கள்லாம் பண்றோம். இதெல்லாம் பண்ணும்போது நம்ம என்ன பண்றோம், பரஸ்பரம் வந்து பாத்தீங்கன்னா பாவ எந்தக, ஒருத்தர் இன்னொருத்தருக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணிக்கிறோம். ஒரு அம்சம் இன்னொரு அம்சத்துக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு. அப்ப யாருக்கு பண்ற சேவை அப்படின்னா நான் நினைக்கணும், அடுத்த பக்தி யோகத்துக்கு வரவன் எல்லாம் நினைக்கணும், நான் வந்து பாத்தீங்கன்னா யாரும் மனுஷனுக்கு பண்ணவே இல்லை. மனுஷனுக்கு பண்ணும் போதுதான் உங்களுக்கு என்ன வந்துருது, ராக துவேஷம் வந்துருது. இவனுக்கு கொடுக்கலாமா, இவனுக்கு கொடுக்க கூடாதா, அப்படி துவேஷம் வருது. இவன் வந்து நீச்ச ஜாத்தியா இருக்கான், உயர் ஜாத்தியா இருக்கான், இவன் பிராமணன் இவனுக்கு இது கொடுக்கலாம், இவன் சாண்டாளன் இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது கொடுக்க கூடாதுன்ற பேதங்கள் எல்லாம் வருது. அதே நேரத்துல வந்து நீங்க விஸ்வரூபமா விராட்டா பாத்தீங்க அப்படின்னா பேதங்கள் இருக்கவே இருக்காது. நான் பண்ற கருமங்கள் எல்லாம் யாருக்கு அப்படின்னு கேட்டா ஈஸ்வர ஆராதனை, ஈஸ்வரனுக்கு பண்றேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு பாவம் வர ஆரம்பிக்கும். முதல்ல கர்ம பலனை தியாகம் பண்ணினீங்க கர்ம யோகத்துல. ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா எது ஈஸ்வரனுக்கு பண்றேன் அப்படின்ற பாவனை வருது. இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்த லெவல் பக்தியில. பக்தி இன்னும் அதிகமா போகும்போது என்ன ஆகுது, மூணாவது ஸ்டெப் போகும்போது நான் செய்யவில்லை ஈஸ்வரன் பண்றான். இது மூணாவது ஸ்டெப். ஃபர்ஸ்ட் கர்ம பல தியாகம், ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வர பாவனை, விராட்டுக்கு பண்றது அப்படின்னு பாவனை. மூணாவது ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா கர்த்திருவத்தை தூக்கி பகவான் இடத்திலேயே மேல போட்டு நான் செய்யவில்லை, எனக்கு உள்ளார இருந்து பகவான் அந்தர்யாமியா இருக்கிற பகவான் என்னை ஆட்டு வைக்கிறார், நான் பண்றேன். நான் பப்பெட் ஷோல இருக்கிற பொம்மை மாதிரி, பொம்மலாட்டத்துல தெரிகிற பொம்மை மாதிரி மேல இருந்து கயிறை தூக்க தூக்க நான் வந்து காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் செய்யவில்லை ஈஸ்வரன் பண்றான் அப்படின்னு ஈஸ்வர கர்த்திருக்கம் அப்படின்னு பேர் இருக்கு. மூணாவது ஸ்டெப். இதே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏன்ட்ட கேக்குறீங்க, சுவாமி நீங்க வெளியில போய்லாம் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்றீங்க எல்லாம் பண்றீங்களா சுவாமி, நீங்க பண்றது என்ன அப்படின்னா இவ்வளவு சொல்லித்தரமே, பாடத்தை எல்லாத்தையும் இது திருஷ்யம் இது திருஷ்யம்னு சொல்லித்தரமா, காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் இதையே சிந்தனை பண்றோமா. அப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா கர்மயோகம் நான் பண்ணுவேனா, பண்ண மாட்டேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா விராட்டுக்கு பண்ணுவேனா அப்படின்னு கேட்டா விராட்டுக்கும் பண்ண மாட்டேன். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் பண்றாருன்னு சொல்வீங்களா அப்படின்னா அதுவும் பண்ண மாட்டேன். முன்னாடி பண்ணிக்கிட்டு இருந்த இதெல்லாம் இப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு நல்லா தெரியும் இது எல்லாம் ஒரு பெரிய டிராமா போயிட்டு இருக்கு. சொப்பனத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு அன்னதானம் பண்ணீங்க, காலைல எழுந்திரிச்சு அன்னதானம் பண்ணஞ்சி அப்படின்னு சொல்லிட்டீங்க, என்ன சொல்லுவீங்க, சொப்பனத்துல ஜி நான் சொப்பனத்தை அன்னதானம் பண்ண மாதிரி பார்த்தஞ்சி, சொப்பனம் பார்த்தஞ்சி, ஒரு பெரிய ருத்ர யாகம் பண்ண மாதிரி நான் பார்த்தஞ்சி, காலையில நான் வந்து ஹரித்வார்ல கோயில்ல போய் தரிசனம் பண்ற மாதிரி பார்த்தஞ்சி, நல்ல கங்கோத்திரியில போய் ஸ்நானம் பண்ண மாதிரி நான் பார்த்தஞ்சி அப்படிதானே சொல்லுவீங்க. அப்ப கனவுல நடந்தது எல்லாத்தையும் எப்படி நீங்க பார்த்தேன்னு ஜாகிரதத்துல சொல்றீங்களோ, இப்ப நமக்கு ஜாகிரதத்துல நடந்துகிட்டு இருக்கிறதும் இப்ப பரமஹம்சானந்தாவா இருக்கிறன்னா பாடம் சொல்லி கொடுக்கிற மாதிரி தெரியுது. அதை வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் கொஞ்சம் 70-80 பேர் பாடம் கேட்கிற மாதிரி தெரியுது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா நானும் பாடம் படிச்சு கொடுக்கல, நீங்க யாரும் பாடம் கேட்கல. ஏன் அப்படின்னா இது எல்லாமே ஒரு ட்ரீம் போயிட்டு இருக்கு. இது எதுக்கு மேல அப்படின்னா ஒரு ஸ்கிரீனுக்கு மேல தெரிகிற காட்சிகள் மாதிரி. நம்ம எல்லாரும் ஒரே சொரூபமா இருக்கும், ஏகாத்மாவா இருக்கும், பிரம்ம தத்துவமா இருக்கும். அந்த பிரம்ம தத்துவத்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற இந்த உலகத்துல இருக்கிற எல்லா கேரக்டரும் கல்பிதம். அப்ப 3 ஆபாசம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேதாந்தத்துல சொல்றோம், என்னன்னு கேட்டீங்கன்னா ஜாத்தியாபாசம்,
பிறந்தோம் இறந்தோம் கிரியேஷன் ஆச்சுன்றது ஜாத்தி. அது உண்மையான்னு கேட்டீங்கன்னா அது உண்மை இல்லை, அதுக்கு பேரு ஜாத்தி ஆபாசம். அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சலாபாசம், வஸ்து ஆபாசம். நம்ம பார்க்கிறமே வஸ்துக்கள் எல்லாம் அது உண்மையா அப்படின்னா இந்த உலகம் மொத்தமும் உண்மை இல்லை, இது எல்லாமே சொப்பனத்துல பாக்குற மாதிரி திருஷ்யங்கள், காட்சிகள், சினிமா காட்சிகள் மாதிரி தத்ரூபமா தெரிஞ்சாலும் அவைகள் இல்லை, வெறும் திருஷ்யம் வந்து போகும். ரெண்டாவது வஸ்து ஆபாசம்னு பேர். வஸ்து தோன்றுது, தெரியுது, காணல் ஜல மாதிரி பிறந்த மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் மூணாவது ஆபாசம் சலாபாசம். சலாபாசம்னு என்ன அர்த்தம்? எல்லாம் ஆக்ஷன் பண்ற மாதிரி தெரியுது, ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஆக்ஷன் இங்க எதுவுமே நடக்கல, எந்த கர்மமும் நடக்கவே இல்லை. நம்ம வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ஆத்மஸ்வரூபம் அப்படியே தான் இருக்கு, ஒரே சொரூபமா தான் இருக்கு. அதுக்கு மேல தெரிகிற ஆக்ஷன் எல்லாமே வெறும் தெரியுது, தோற்ற மாத்திரம், இப்படி நினைக்கிறது. அப்போ கர்மத்தை எல்லாத்தையும் ஒரு ஞானி புருஷன் எப்படி பார்ப்பான்? நல்ல மனனம் பண்றவங்க எப்படி பார்ப்பாங்கன்னா சலாபாசம்னு பார்ப்பாங்க. சலாபாசம்னு அர்த்தம் கர்மம் நடக்கிற மாதிரி தெரியும். காணல் ஜலத்தை போய் பார்த்தீங்கன்னா எப்படி தெரியும்? ரோட்ல தண்ணி ஓடிட்டு இருக்க மாதிரி தெரியுமா? ஃப்ளோ ஆகிற மாதிரி தெரியும். தண்ணி ஓடிக்கிட்டு இருக்க மாதிரி தெரிஞ்சாலும் கூட தண்ணி ஓடவே இல்லை. நீங்க நிலாவை பாருங்க, நிலாவை பார்த்தீங்க அப்படின்னா நிலா வேகமா ஓடிட்டு இருக்க மாதிரி தெரியும். வாஸ்தவத்துல எது ஓடும்? அதுக்கு ஆப்போசிட்டா ஒரு மேகங்கள் ஓடிட்டு இருக்கும் காத்துல. மேகங்கள் ஓடுறது அந்த நிலா ஓடுற மாதிரியே தெரியும், ஆனா நிலா அந்த இடத்துலயே தான் நின்றுட்டு இருக்கும். எப்படி நமக்கு விபரீதமா தெரியுதோ அதே மாதிரிதான் நான் வந்து பாத்தீங்கன்னா அசைவதில்லை, ஆனா பக்கத்துல இருக்கிறதெல்லாம் அசையறத வச்சுக்கிட்டு நான் அசைகிற மாதிரி ஒர்க் பண்ற மாதிரி எனக்கு தெரியுது, வாஸ்தவம் இல்லை. அப்ப நல்ல மனனம் பண்ண 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 நமக்கு தெரிஞ்சிடும் என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க எந்த காரியங்களும் நடக்கவே இல்லை, எல்லாம் தோற்ற மாத்திரம், சொப்பன மாத்திரம் அப்படின்னு தெரியும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்ப ஞானியோட காரியத்துல எப்படி இருக்கும்? சலாபாசம். அப்போ கர்மயோகத்துல வந்து பாத்தீங்கன்னா கர்ம பல தியாகம், பக்தி யோகத்துல வந்து பாத்தீங்கன்னா விராட் உபாசனை, அதுக்கப்புறம் ஈஸ்வர கருத்திருக்கம், ஈஸ்வரன் பண்றாருன்றது ரெண்டு நிலை. அதுக்கப்புறம் ஞானத்துக்கு வந்துட்டீங்க அப்படின்னா தோற்ற மாத்திரம், எதுவுமே நடக்கவில்லை, எதுவுமே நடக்கல அப்படின்னு நிச்சயம் பண்றதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மூணு புரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றோம்? கர்ம பலனை தியாகம் பண்றது மட்டும் முதல் ஸ்டெப் நம்ம பண்ணுவோம். இங்க ஆச்சாரியர் தான் சொல்றாரு என்ன கேட்டீங்கன்னா ஞானிகளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா குணங்களால் ஞானிகள் அசைவதில்லை, குணங்களை பார்க்கறாங்க. அப்படி பார்க்கிறதுனால இவங்க எங்க இருந்து பார்க்கிறாங்க? அசைவில்லாத ஆத்மஸ்வரூபத்திலிருந்து பார்க்கிறதுனால கர்மயோகோ ந உபபத்தியதே, மேல் ஸ்டெப்ல இருக்கான். அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா முதல் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா பொருந்தாது. அவன் அடுத்த ஸ்டெப்புக்கு போய் நிஷ்டன் ஆயிடுவான், ஸ்திதப்பிரஜன் ஆயிடுவான். அப்ப ஸ்திதப்பிரஜன் ஆக வேண்டியவனுக்கு கடைசி ஒரு ஸ்டெப்பு தான் மிச்சம் இருக்கு. அவனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா முதல் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை. ஒரு பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கவர்கிட்ட போய் டேபிள்ஸ் படி அப்படின்னா ரெண்டாம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ்ல படிக்கிற டேபிள்ஸை படினா படிப்பாமா? சூட்டபிள் ஆகுமா? ஏ ஃபார் ஆப்பிள் சொல்லுங்க அப்படின்னா ஏ ஃபார் ஆப்பிள் எதுக்கு சொல்லணும்? பிஹெச்டி படிச்சவர் எதுக்காக ஏ ஃபார் ஆப்பிள் சொல்லிட்டு இருக்கணும்? முடியாது. அப்ப யாரெல்லாம் தன்னை ஞானின்னு பிரகடனப்படுத்துறாங்களோ அவங்க வந்து கர்மயோகம் பண்றேன்னு சொன்னாங்க அப்படின்னா அது தப்பு, அவங்க புரிதல்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். இந்த ரெண்டுத்தையும் வந்து என்ன பண்ணீங்க? ஹைலைட் பண்ணீங்க. அதுக்கப்புறம் ஆச்சாரியர் சொல்றார் ததாச்ச வியாக்கியாதம். அது போலதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா 2வது அத்தியாயத்துல வியாக்கியானம் பண்ணிருக்கோம். 2:21 வந்து பாத்தீங்கன்னா வேதா விநாசினம் நித்யம் யகேனமஜம் அவ்யயம் கதம் சபுருஷ பார்த்த கம் காதயதி ஹந்திகம். எவன் வந்து பாத்தீங்கன்னா தன்னை வந்து பாத்தீங்கன்னா ஆத்மான்னு அறிஞ்சிருக்கானோ, வேதா விநாசினம் நித்தியம், நித்தியமான தத்துவமா அச்சலமான தத்துவமா திரஷ்டாவா ஆத்மாவா தன்னை ஒருத்தன் அறிஞ்சிருக்கான் அப்படின்னா, நிர்விகார ரூபமா ஒருத்தன் தன்னை அறிஞ்சிருக்கான் அப்படின்னா அவன் வந்து பாத்தீங்கன்னா வேதா விநாசினம் நித்தியம் யகேனம் அஜம் அவ்யயம், நான் பிறப்பில்லாதவன் அசைவில்லாதவன் அவ்யயம் அப்படின்னா தன்னை எவன் அறிஞ்சிருக்கானோ அவன் யாரை கொல்வான், யாரை கொல்விப்பான்? கேள்வி கேட்டிருக்கோம் அந்த இடத்துல. அவன் யாரையும் கொல்லவும் மாட்டான், கொல்விக்கவும் மாட்டான். ஏன் அப்படின்னா அவன் இந்த மொத்தத்தையும் எப்படி பார்ப்பான்? சொப்பன மாதிரி பார்ப்பான், திருஷ்யமா பார்ப்பான், பொய்யா பார்ப்பான். அப்ப எதோடைய அவனுக்கு ஐடென்டிஃபை பண்ணிக்கவே மாட்டான், தான் கர்த்தா இல்லை போக்தா இல்லைன்னு அவன் நினைப்பான். அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த விதமா தான் 2:21
ஸ்லோகம் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ஞானிகிட்ட கர்மமே இல்லை. அப்ப கர்மமே இல்லாத போது அவன் வந்து பாத்தீங்கன்னா கர்ம யோகத்தை பண்ணுவானான்னு கேட்டீங்கன்னா, ஞானி கர்ம யோகத்தை செய்ய மாட்டான். அப்ப அவன் என்ன பண்றானே சுவாமி, பெரியவங்க எல்லாம் பண்ணியிருக்காங்களே சுவாமி. சங்கரர் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு புக் எழுதியிருக்காரு, மடங்கள் எல்லாம் ஸ்தாபனம் பண்ணார், 72 மதங்களை வந்து பராஜயம் பண்ணார், 4 முறை வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவையே பரிக்கிரமம் பண்ணிட்டு வந்திருக்கார். இவ்வளவு பெரிய 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 காரியங்கள்லாம் பெரியவங்க பண்ணியிருக்காங்களே அப்படின்னா அதுக்கு பின்னாடி வரப்போகுது. அதுக்கு பேரு லோக சங்கிரகம் அப்படின்னு ஒரு சப்தம் சொல்றோம். அப்ப மனசுக்குள்ளார முதல்ல எடுத்துக்கணும், அஞ்ஞானிகளுக்கு மட்டும்தான் கர்மயோகம், ஞானிகளுக்கு கர்மயோகம் இல்லை. நிஷ்டர் ஆயிட்டாங்க அப்படின்னா முந்தின ஏதாவது ஜென்மங்கள்ல அவங்க ஒரு சங்கல்பம் வச்சிருப்பாங்க, இந்த உலகத்துக்கு நன்மை பண்ணணும் அப்படின்னு, இந்த லோகத்துக்கு நல்லது பண்ணணும்ன்ற ஒரு சங்கல்பத்தினால பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த அவங்களோட சரீரத்தை வச்சுக்கிட்டு இந்த லோக கல்யாணத்துக்காக நிறைய கர்மங்கள் நடக்கும். அதுக்கு பேர் என்ன பேரு, முக்தனானதுக்கு பிறகு மட்டும்தான் லோக சங்கிரகம் சித்திக்கும். இப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா தப்பா யூஸ் பண்றாங்க. அதுக்காக இவ்வளவு டைம் கொடுக்க வேண்டியிருக்கு. பாடம் படிச்சுக்கிட்டு இருக்கவங்க நான் லோக சங்கிரகம் பண்றேன்னு சொல்றாங்க. இது ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க இனிமே யூஸ் பண்றது கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணணும். பாடம் படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க, ஞானத்தை அடையாதவங்க லோக சங்கிரகம் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் எடுத்து மனசுல வச்சுக்கணும். தனக்கு எதுவுமே தேவையில்லை, எனக்கு அடைய வேண்டியது ஒண்ணுமில்லைன்னு எவன் ஆப்த காமனா அகாமனா நிஷ்காமனா ஆயிட்டானோ அவனுக்கு இந்த உலகத்தில் அடைய வேண்டியது மோட்சமும் இல்லை, மோட்சத்தையும் அடைந்தவன். அப்படிப்பட்டவன் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துக்கு நன்மை செய்ய முடியும், லோக சங்கிரகம் பண்ணிக்க முடியும். அப்ப மற்றவங்கலாம் நான் தான் 3 கேட்டகரியில சொல்லிட்டேன். இந்த உலகத்தில் நடக்கிறது எல்லாம் ஆபாசம்னு தெரிஞ்சவன் நிஷ்டன். இந்த கேட்டகரியில வந்து பாத்தீங்கன்னா யார் யாருன்னு நான் ஒவ்வொன்றா சொல்லியிருக்கேன். பிரம்ம வித்துன்னு 4வது பூமி நம்ம சொல்றோம். ஞான பூமியில பிரம்ம வித்து அப்படின்னு சொல்லக்கூடியது முதல் பூமி என்னது சொல்லியிருக்கோம், சுபேச்சா சத்சங்கம். 2வது குருவை பிராப்தி பண்ணி விசாரணா, குரு மூலமா இப்ப நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறது விசாரம் ரொம்ப மனசுக்கு ஹிதமா இருக்காது, நிறைய அறிவை யூஸ் பண்ணணும், பார்த்து புரிஞ்சுக்கணும் விசாரம். அதுக்கப்புறம் இது மூலமா மனனம் பண்ணும்போது உங்களுக்கு இது போய் சொல்லிக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த மனசுல இருக்க வாசனைகள்லாம் மெலிஞ்சு போகும். அதுக்கு பேர் தனுமானசி, மனசு மெலிஞ்சு போயிடும், மனசு இருக்கிறதே தெரியாது. அதுக்கப்புறம் 4வது நிலை தான் வந்து ஆத்மானுபூதி, சத்வாபத்தின்னு பேரு, பிரம்ம வித்துன்னு பேரு. 4வதுல தான் பிரம்மத்தை அறியலாம். இந்த பிரம்மத்தை அறிந்தவங்க என்ன பண்ணுவாங்க, சில பேர் வந்து பாத்தீங்கன்னா மனசுக்குள்ளார முந்தின ஜென்மங்கள்ல சம்ஸ்காரம் ஏதாவது இருந்திருக்கும், சங்கல்பம் பண்ணியிருப்பாங்க லோகத்துக்கு நல்லது பண்ணணும்னு. அவங்க மூலமா என்ன ஆகும் கேட்டீங்கன்னா அந்த பிரம்மவித்தா இருக்கிறவர்கள் இந்த உலகத்துக்கு லோகத்துக்காக நிறைய காரியம் பண்ணுவாங்க. சங்கரர் மாதிரி இருந்தவங்க எல்லாம் அந்த பிரம்மவித்தா இருந்து நிறைய கிரந்தங்களை எல்லாம் பண்ணாங்க. லோக சங்கிரகம் பிரம்மவித்தானதுக்கு பிறகுதான் லோக சங்கிரகம் பண்ண முடியும். ஆயிடுச்சா? இதுக்கப்புறம் மற்றவங்களாம் என்ன பண்ண முடியும்? அப்போ ஒரு சாதகனா இருக்கிறவன் லோக சங்கிரகம்ன்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. என்ன பண்ணணும், நான் கர்மயோகம் பண்றேன் ஜி, ஈஸ்வர அர்ப்பணமா பண்றேன் ஜி, எனக்கு எந்த பிரயோஜனமும் வேணாம் ஜி, நான் வந்து பாத்தீங்கன்னா பகவானோட இதுக்காக நான் கர்மயோகமா பண்றேன் அப்படின்னு நம்ம கர்மயோகமா தான் கர்மத்தை பண்ண முடியும். சாதகனா இருக்கிறவன். பக்தன் ஆயிட்டான் அப்படின்னா, கர்மியா இருந்தவன் உபாசகன் ஆயிட்டானா என்ன பண்ண முடியும், நான் விராட் உபாசனை பண்றேன் ஜின்னு சொல்லணும். எப்படி சொல்லணும், நான் பண்ற கர்மா எல்லாம் ஈஸ்வரனுக்கு ஆராதனை, இந்த மொத்த உலகமும் அவரோட தேகம், அந்த தேகத்துக்கு நான் என்னால முடிஞ்சதை பண்றேன். தண்ணி ஊத்தும் போது கூட செடிக்கு வந்து ஒரு கப் தண்ணி எடுத்து ஊத்துறீங்க, அந்த செடியும் எதுக்குள்ளார இருக்கு, விராட் ரூபத்துக்குள்ளாரதான் இருக்கு. நான் வந்து பாத்தீங்கன்னா அந்த செடிக்கு ஊத்துற தண்ணி வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனோட தேகத்துக்கு கொடுக்குற தண்ணி மாதிரி. எறும்புக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சர்க்கரையை போடுறேன் அப்படின்னா அதுவும் வந்து பாத்தீங்கன்னா விராட் உபாசனை. குரங்குக்கும் நாய்க்கும் பன்னிக்கும் மனுஷனுக்கும் இந்த உலகத்துல எதெல்லாம் நீங்க பாக்குறீங்களோ எல்லாத்துக்கும் நீங்க பண்றது எல்லாமே விராட் உபாசனை. அப்ப பக்தனா இருக்கும்போது விராட் உபாசனைன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் அட்வான்ஸா போகும்போது நான் பண்ணவில்லை, கர்த்தா போக்தா மகேஸ்வரக, பின்னாடி வரப்போகுது ஸ்லோகம் வரப்போகுது. உபதிருஷ்டாச்ச அனுமந்தாச்ச, பக்கத்திலேயே இருந்து அந்த பரமாத்மா என்னை பார்த்துக்கிட்டே இருக்கார், உள்ள இருந்து அந்தர்யாமியா இருக்கார், அவர் தான் என்ன வந்து பாத்தீங்கன்னா ஆட வைக்கிறார். இப்ப நான் கேமரால இருக்கிறது ஆடுதா, இல்ல நான் கைய கால ஆட்டும் போது கேமரால இருக்கிற சித்திரம் ஆடுதா? ரிஃப்ளெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நான் ஆடினாதான் ரிஃப்ளெக்ஷன் ஆடும், நான் ஆடாம ரிஃப்ளெக்ஷன் மட்டும் தனியா வந்து பாத்தீங்கன்னா ஆக்ஷன் பண்ணாது.
அப்ப என்ன அர்த்தம் கேட்டா, உள்ளுக்குள்ளா இருக்க அந்தர்யாமியா இருக்கிற ஈஸ்வரன் என்ன பண்ண வைக்கிறார். நான் பிரதிபிம்பம், நான் செய்கின்றேன், நான் வாஸ்தவத்துல இல்ல, உள்ள இருக்கிறவன் தான் கர்த்தா அப்படின்னு சொல்றது பக்தியில 2வது ஸ்டேஜ். அப்ப பக்தியில 2, கர்மயோகத்துல ஒண்ணுதான். முதல் ஸ்டெப் கர்மயோகம் தான். எங்கேயும் நான் லோக சங்கிரகம் பண்றேன்னு சொல்லாதீங்க, எங்கேயும் நான் விராட் உபாசனை பண்றேன்னு சொல்லாதீங்க, எங்கேயும் ஈஸ்வரன் பண்றான்னு சொல்லாதீங்க. அதெல்லாம் சும்மா பொய். ஆனா உள்ளுக்குள்ள பாவிக்கணும். இப்ப நான் சொல்றது எல்லாத்தையும் மெதுவா பாவிக்கணும். உங்களால முடிஞ்சது அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். கர்ம பலனை தியாகம் பண்ணுங்க. ஏக்க சமயத்திலையும் பண்ண முடியும். நீங்க நல்ல பக்தனா இருந்தீங்கன்னா கர்மயோகத்தையும் பண்ண முடியும், கூடவே பாத்தீங்கன்னா விராட் உபாசனையும் பண்ண முடியும், ஈஸ்வரனை கர்த்தாவாவும் உங்களால சொல்ல முடியும். ஆனா பாத்தீங்கன்னா பிராக்டிஸ் பண்ணணும். மெதுவா 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 அபியாசம் பண்ணுங்க. இது ஈஸி. இப்பவே நீங்க பண்ணுங்களேன். இன்னைக்கு ஆரம்பிங்கச்சு பண்றதெல்லாம். எனக்கு ஒண்ணு வேணாம், ஈஸ்வரன் என்ன கொடுக்குறாரோ பிரசாதமோ அதுதான் பிரசாதம். சக்கரை பொங்கல் கொடுக்கட்டும், இல்ல உகாதிக்கு கொடுக்குற மாதிரி புளியையும் வேப்பங்காயும் எல்லாத்தையும் அரைச்சி கொடுக்கட்டும். இந்த கிராமங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்ல வேப்ப இலையை அரைச்சி அந்த உகாதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மருந்து ஒன்று கொடுப்பாங்க வீட்டில். கிராமங்கள்லாம் நல்ல வேப்பம் கொழுந்து அரைச்சி கொஞ்சோண்டு புளி சேர்த்து இதெல்லாம் சேர்த்து ஒரு மருந்து. எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை உள்ள போட்டீங்கன்னு வச்சுங்களேன், உள்ள இருக்கிற அந்த அழுக்கள்லாம் பார்த்தீங்கன்னா மொத்தமும் டிஸ்ட்ராய் ஆயிடும். அதுக்காக நம்மள்ட்ட இருக்கிற அழுக்கு என்னது இருக்கு, ராகத்வேஷம் நிறைய வச்சிருக்கோமா, காம சங்கல்பங்கள் நிறைய வச்சிருக்கோம். இதை நாசம் பண்ணணும் அப்படின்னா ஒரே ஒரு டோஸ் தான். என்னது அப்படின்னா ஈஸ்வரார்ப்பணம். இதை பண்றது. அப்ப பலன் என்ன வந்தாலும் பாத்தீங்கன்னா ஈஸ்வரார்ப்பணம் பண்ணிக்கிட்டே 2வது ஸ்டெப் நம்ம எதெல்லாம் பண்றோமோ பலனை பிரசாதமா ஸ்வீகாரம் பண்ணிக்கிறது. அதுக்கப்புறம் நம்ம பண்ற கர்மத்தை எல்லாத்தையும் என்ன பண்றது, நான் பண்ற எந்த நல்லது இருந்தாலும் சரி, நான் பாத்தீங்கன்னா விராட்டுக்காக பண்றேன், ஈஸ்வரனுக்காக பண்றேன். 2வது. 3வது, நான் பண்ணவே இல்லை, அவன் பண்ண வைக்கிறான், நான் பண்றேன். ஏன்னா இப்ப பாடம் எடுக்கிறேன், நான் என்ன நினைச்சிட்டு வருவேன் தெரியுங்களா, நான் பண்ணல, கை தூக்கிறது வரும்போதே, நான் பேசல, இந்த வாக்கு உன்னோடது, விராட்டு வாக்குனா விராட்டு, இது உன்னோடது, மனசு உன்னோடது, ஹிரண்ய கர்ப்பர் மனசு உன்னோடது, எனக்குள்ளார இருக்கிற பிராணசக்தி உன்னோடது, ஈஸ்வர தத்துவம். அதுக்கப்புறம் உள்ள இருக்க கான்சியஸ்னஸ் என்னோடது இல்லை, அகமாத்மா குடாகேஷன்னு அதையும் நீ எடுத்துக்கிட்ட. அப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஏதாவது இருக்கானா, என்கிட்ட ஒன்றும் இல்லை. இந்த உடம்புல தேகத்துல இருக்கக்கூடிய பிராணசக்தி தான் இது எல்லாத்தையும் பண்ண வைக்குது. அப்ப வாக்கு பேசுறதும் ஈஸ்வரன் தான் பேசுறார், மனசு சிந்திக்கிறதும் ஈஸ்வரன் தான் சிந்திக்கிறார். இந்த பிராண கிரியா மூலமா எந்த காரியங்கள்லாம் நடக்குதோ எல்லா காரியங்களும் ஈஸ்வரன் தான் பண்றார். பார்க்கிறவரும் உள்ள இருந்து பார்க்கிறவரும் ஈஸ்வரனா தான் இருக்கார். இப்படி பாவிச்சிங்க அப்படின்னா இது பூரணமான ஒரு இதாயிடும். எது சம்பவிச்சாலும், சுகர் அதிகமாச்சு கம்மியாச்சு, எனர்ஜி கம்மியாச்சு, எதாச்சும்னாலும் சரி, வாங்கிட்டு வந்த வரம் வாங்கிட்டு வந்த வரத்தை அனுபவிச்சுதானே ஆகணும். பிராரப்தம் புஷ்யதி வபு, பிராரப்தம் பார்த்துக்கும். இதை பார்த்தீங்கன்னா போகாத்து க்ஷயா பிராரப்தம் அனுபவிச்சுதான் தீரும். அப்ப இதில் எல்லாத்தையும் கொஞ்சம் மெச்சூரிட்டி, இன்னும் கொஞ்சம் மெச்சூரிட்டி வந்துச்சுன்னா எதுவுமே நடக்கல, எல்லாம் ட்ரீம்ஸ் மாதிரி போயிட்டு இருக்கு. இது மாதிரி எண்ணத்தை பார்த்தீங்கன்னா மெதுவா நம்மளை கல்டிவேட் பண்ணிக்கிட்டே போகணும். இதுல எவ்வளவு முடியுமோ உங்களால சாமர்த்தியம். ஆனா வெளியில சொல்லும் போது என்ன சொல்லுங்க, முதல்ல நீங்க கர்ம பலனை தியாகம் பண்ண முடியுதான்னு பாருங்க. பேச்சுக்கு சொல்றது இல்ல, நான் கர்மயோகம் பண்றேன்னு. எல்லா காரியத்தையும் ஈஸ்வரார்ப்பணம் பண்ண முடிஞ்சது அப்படின்னா எல்லா கர்ம பலன்களையும் அப்பதான் நீங்க சொல்லணும், நான் கர்மயோகத்தை தாண்டேன் அப்படின்னு. அப்ப 100% கர்மயோகம் வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், நான் கர்மயோகம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், கூடவே பாத்தீங்கன்னா வேதாந்த சிரவணம் பண்றேன் அப்படின்னு சொல்லணும். சரியா? அப்ப ஞானி புருஷர்கள் கர்மயோகம் சித்திக்காது அப்படின்னு தெளிவா தெரியும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் கீதா சாஸ்திரமிதம் புண்ணியம் யः படேத் பிரயதः புமான் விஷ்ணோ பதமவாப்னோதி भयशोकादिवर्जितः. गीताध्ययनशीलस्य प्राणायामपरस्य च नैव सन्ति पापानि पूर्वजन्मकृतानि च मलनिर्मोचनं पुंसां जलस्नानं दिने दिने सकृद्गीतामसि स्नानं संसारमलनाशनं. गीतासु गीता कर्तव्या किमन्यै शास्त्रविस्तरैः या स्वयं पद्मनाभस्य मुखपद्मात् विनिश्रुता. भारतामृतसर्वस्वं विष्णोवक्त्रात् विनिश्रुतं.
गीता गंगोदकं पीत्वा पुनर्जन्म न विद्यते सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत् एकं शास्त्रं देवकीपुत्रगीतम् एको देवो देवकीपुत्र एव एको मन्त्रस्तस्य नामानि यानि कर्माप्येकं तस्य देवस्य सेवा इति श्रीमद्भगवद्गीतामाहात्म्यं सम्पूर्णम्। ओम श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण। ओम राम 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 நாராயண நமஸ்காரம். இன்னைக்கு ராமநவமி, அதனால ராமனை ஸ்மரணம் பண்ணிக்கங்க. ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம்.